வாருங்கள் சுவாமி. என்ன நாடகம் இன்னும் முடியலையே, ஏன் அப்படி கிளம்புறியே? அவ்வளவுதான் முடிஞ்சா பனி கொட்டுதா? டே ஆடியிலடா பனி கொட்டுது, கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லாம. பனி நிஜமா தானா? இது மலைப்பிரதேசம். வாடை காத்தா? ஆடி காத்து. அதுக்காக இப்படி எங்களை ஒத்தையில் விட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. நாடகம் நடத்துறதா என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? அவங்க நம்பிக்கை வந்துருச்சு, நாடகத்தை இனிமேல் நல்லா முடிச்சிடுவாங்க, நம்ம போகலாம் வீட்டுக்கு. இவங்களுக்குலாம் நம்பிக்கை இல்லை, என்ன பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஆரம்பத்தில் இப்படி கையை கண்ணு ஆரம்பத்தில் கொஞ்சம் இருக்கணும், அங்கங்கே சுருக்கிட்டு இருக்கணும். ஆக கடமையை செய்ய வேண்டும். ஆக வாழ்த்துவது என் கடமை, மங்களம் உண்டாகட்டும். உப்புடன் முகமலது உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டால் 9 ரீதியிலே நீயும் உன அண்ணன் தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். மகிழ்ச்சி கேட்டவர் மங்களகரமாக வாழ்த்து விட்டேன். இருப்பினும் கடமை செய்வதற்காக உன்னிடம் ஒரு சில விவரங்கள் கேட்கலாமா? கேளுங்கள் பார்க்கலாம். எத்தனை வழிகள் இருக்கு, ஆனா நல்ல வழியை நாடி நத்தி வரமனையை தேடு என்ற அடிப்படை கருத்துல நல்லவர் கூட்டத்தோடு இணங்கி வாழு. ஆமா, இப்ப நீங்க கூட்டத்துல இணங்கி இருக்கணும். கூட்டத்தோடு தனியா போலாமா? தனியா போனாலும் தனிமரம் தோப்பாகுமா? தனிமரம் தோப்பாகாது. ஒரு கை தட்டினால் அங்கே ஓசை அதிகமாகாது. ஆக ஒரு கை தட்டினால் ஓசை அதிகமாகாது, பல கை சேர்ந்து தட்டினாலும் ஓசை அதிகமாக கேட்கும். ஒரு கை ஓசை இடாதுன்னு தெரியும், ஆனா ஒரு கைக்குள்ள ஓசை கேட்கும். ஆமா, அந்த ஒரு கை ஓங்கினால்தான் உலகமே நம் பின்னால் வரும். ஒரு கையில ஓசை வராது, ஆனா ஒரு கைக்குள்ள 2 பேரும் சேர்ந்து விட்டால் அங்கே ஓசை வரும். தனி மரம் தோப்பாகாது, ஆனா ஒரு மரமும் பெரிய மரமாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு நான் கேட்கிறேன் பஞ்சாயத்தை வைக்கலாம். ஒரு மனிதன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இரவு நேரத்துல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆமா, தூங்குவதற்கு முன்னதாக தன்னை எரியாமல் வரும் கெட்ட ஆவிகள் வெளியேறும். கெட்ட ஆவி வெளியேறத்தை நம்மளால் கொட்டாவி விட அப்படின்னா, இந்த கொட்டாவி விடும்போது தன்னை விடுது எப்படி அப்படி விடும்போது அப்படின்னு வேலை தெரியுமா? அப்படித்தான் இருந்துச்சு இங்க லட்சணம். எப்படி நான் வரும் பொழுது அப்படித்தான் இருந்துச்சு. இப்ப நான் கேட்கிறேன், அந்த கொட்டாவி விடுவதற்கு முன்னதாக தன்னை மறந்து தூக்க வர பொழுது தையன எரியாமல் அப்படி சொடக்கு தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்? ஏன்? கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கிடைக்கும். கேட்காம எது வார்த்தை கிடையாது. ஆக இந்த இடத்துல நான் கேட்கணுமா இல்ல நீங்க கேட்கணுமா? யார் கேட்கணும்? யாராலும் கேட்கலாம். பெரியவரெல்லாம் பெரியவரும் அல்ல, சிறியவரெல்லாம் சிறியவரும் அல்ல. சொல்லி செய்வோர் சிறியோர், சொல்லாமல் செய்வோர் பெரியோர், சொல்லியும் செய்யாதவர். புத்தியில 3 வகை புத்தி இருக்கு. ஆமா, கற்பூர புத்தி, கதலி புத்தி, கரி புத்தி அப்படின்னு 3 புத்தி இருக்கு. நீங்க கற்பூரமா கரியா கதலியா அப்படின்னு போக போக பேசிக்கொள்ளும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும்பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அறியாத வெண்டீரும் கோபத்தை அடக்காத வேந்தனும் குறுமொழி கொள்ளாத சீடனும் பாபத்தை தீராத தீர்த்தமும் உலகத்தில் பயனில்லைன்னு சொன்னாங்க. ஏன் சந்திரன் இல்லாத வானம், தாமரை இல்லாத பொய்கை, மந்திரி இல்லாத வேந்தன், மதகரி இல்லாத சேனை, சுந்தரப்புலவர் இல்லாத தொல்சபை, தண்டிகள் இல்லாத வீணை, தனம் இல்லாத மங்கை போலாங்க. எதாவது எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கெங்க இருந்தாத்தே அதுக்கு சிறப்பு. அதனாலதான் சொன்னாங்க, சங்குவன் தாமரைக்கு தந்தைதாய் இரவி தண்ணீர் அங்கதை கொய்து விட்டால் அந்நீர் அழுக செய்து கொள்ளுமாம், பொங்கவன் கரையில் பட்டால் சூரியன் காய்ந்து கொள்வானாம், தங்களின் நிலை கட்டுப்பனால் தயங்குவீரோ
அப்படின்னு அந்த நிலையோட இருக்கணும் சொன்னாங்க. ஏங்க நிலைமை யார வச்சு தங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அதை பயன்படுத்திக்கணும். ஆமா. அப்ப எது இருக்கிற இடத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அப்ப எல்லா இடத்துலயும் எல்லாமும் வர வேண்டும். இப்ப சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியுமா? முடியாதுல. ஆனா சித்திரம் வரைகிறதுக்கு சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், தயையும் நட்பும் தயையும் உடையும் குணப்பழக்கம் 5 விளைந்தது. 50 விளையாது. ஏன் விளையாதுமா? அப்படியா? ஆமா. இப்ப 5 வயசுல சின்ன பிள்ளை கூப்பிட்டு நாகரிகம், ஒழுக்கம், பண்பாடு இப்படி எல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுத்தா அவன் பின்னால பெரிய ஆளா வருவான். ஆமா. சின்ன பிள்ளையிலே வந்து அவனை வாழ்வுறு தரமா விட்டுட்டு வச்சுக்க, பின்னால அடக்குவானா? அடக்க முடியாது. அது மாதிரி ஒரு வயசுக்கு மேல அது வச்சு நம்ம கேட்கிற மாதிரி இதெல்லாம் யதார்த்தமா நடைமுறை விஷயங்கள் தான். அதனால ஆத்துல ஒரு நாள் அளந்து போடுறான் அப்படின்னு. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆத்துக்குள்ள போய் என்னத்த போட முடியும்? பழமொழி பேசுறதுக்கெல்லாம் முதல்ல விளக்கம் தெரியணும். விளக்கம் தெரியாம பேசக்கூடாது. வளவளன்னு பேசுற வாய்க்கு கேடுங்கனாங்க. வருஷம் ஒரு பிள்ளை பார்த்தா உடம்புக்கு கேட்டா பிள்ளையின் உடல் நலத்திற்கு. உங்க உடம்பு நல்லா பத்திரமா பாத்து. நம்ம உடம்பு எப்பவுமே பத்திரமா தான் இருக்கு. எப்படி? உடம்பு என்பதை முதல்ல பத்திரமா வச்சுக்கணும். உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பத்திரமா காரி உத்தரமா காரிட்டு போய் உரம்பூர் கட்ட கதையா எப்படி அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, இவ பத்திரமே வச்சிருக்கா. சரி, அவ போய் உத்தரமா இருக்கா. இது வேற மாதிரில சொல்வாங்க. உரம்பூர் கேப்பாளா? பத்த பிள்ளை ஒத்த பிள்ளை அதே உங்களை பார்த்தா அப்படிதான் இருக்குது. எப்படி? இல்ல அப்படிதான் இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா காயம் இது பொய்யடா, காயம் இது பொய்யடா, காட்டடைத்த பையடா. ஆமா. தூங்கையில விடுகின்ற முஸ்லிம் மாறி போனாலும் போச்சு. ஆக மொத்தத்துல உடம்பு வச்சு தூங்கி எழுந்தாதான் நாளைக்கு நம்ம பிறந்திருக்க முடியல ஒரு நினைவுக்கு வருமா? அவ்வளவு பெரிய விளக்கத்தை சுருக்கமா சொல்லுவாங்க வள்ளுவன். எப்படி? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னா. உறங்குவது போலும் சாக்காடு இறந்ததாம். இப்ப செத்தம் எப்படி கிடப்பான் அப்படித்தான் இந்த உலகம் தூங்குறவங்க. உறங்கி விழிப்பது போலும் பிறப்பது. ஒரு தாயின்ற வகுத்துல எப்படி பிறந்து வர்றோமோ அது மாதிரி தூக்கி எதுக்கு? அதனாலதான் கடவுள் ரகசியத்தை வைத்தான் இறப்பதற்கு மட்டும். பிறப்பு என்பது கூட பல கண்டுபிடிச்சாச்சு. எந்த நேரத்துல, எந்த நிமிஷத்துல, எந்த நாள்ல எப்படி வேணா குழந்தை பிறகு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இறப்பதுக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியத்தை வாழ்க்கைக்குள் மறைத்தான். நான் ரகசியத்தை, நீங்க ரகசியத்தை கேட்கறத காட்டுறேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள். கொஞ்சம் கெயின் வைப்பா, கெயின் வையா. இப்ப இந்த இடத்துல நான் கேளுங்கள் தரப்படும். நான் கேட்கலாம் முடிவுக்கு வந்துருக்கேன். நீங்க கேளுங்களேன். நான் சின்ன பிள்ளை, நான் தானே பெரியவர், தாங்கள் தானே. எல்லாம் தெரிந்தவர் யாரும் கிடையாது. கேள்வி கேட்பது பகுத்தறிவு வளர்வதற்காக. பகுத்தறிவு யாருக்கு இருக்கு? மனிதனுக்கு. உங்களுக்கு தானே. 6 அறிவு படைத்த மனிதனுக்கு. நான் கேட்கலாம் தானே. தாராளமா. உலகத்தில் நம்ம நீராட வேண்டும் என்றால் புண்ணிய நதிகளில் நீராட வேண்டும் என்று சொன்னார்கள். பாவங்களை போக்க எங்கே செல்ல வேண்டும்? கங்கைக்கு போகலாம். கங்கை எங்கே ஓடுகிறாள்? வடகாசியிலே. வடகாசியிலே. ஆமா. நான் கேக்குறேன், தமிழகத்துக்குள்ள வற்றாத கங்கை ஒன்று ஓடுதே, அது எங்கே? என்னமா அது பைத்தியாரத்தனமா இருக்கு. அங்க போய் நீங்க பாவத்தெல்லாம் போய் போக்க வேணும் நீராடி. சரி. தமிழகத்துக்குள்ள வற்றாத கங்கை ஓடுகிறாள், அங்க போய் உங்க பாவத்தை தீர்த்துக்கலாம். அது எங்க ஓடுது? கங்கையை பத்தி பேசும்போது ஒரு ஞாபகம் வருது. எப்படி? மங்கை கலங்கப்பட்டால் கங்கையில் குளிப்பாள். சரி. கங்கை கலங்கப்பட்டால் எங்கே குளிப்பாள்? ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை குளிக்கிறா கும்பகோணத்துல. அப்ப 12 வருஷத்துக்கு குளிக்காம இருப்பாளா? அப்பேற்பட்ட தன்மை புனிதம் இங்க கிடைக்கிறது. இல்லங்க, 12 வருஷத்துக்கு ஒரு முறை குளிக்கிறான்றீங்க. அப்ப 12 வருஷம் குளிக்காம இருக்கா? 12 வருஷமாக அவ காத்துக்கிட்டு இருக்கா அந்த புனித நீர் கிடைப்பதற்காக. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாவத்தை தீர்த்துக்கிறவா அப்படின்னு சொல்லுங்க. சேர்த்து வச்ச பாவம்லாம் நல்லா பாருங்களேன். உங்களுக்கு வயசு என்ன? 13. 13. 12 முடிந்து 13. பாத்தீங்களா? 12 வருஷம் நீங்க எல்லாம் பாவம் பண்ணிருக்கீங்க. அதானே உண்மை. என்ன பாவம் செஞ்சோம்? என்ன பாவம் பண்ணீங்களா? நான் கேக்குறேன். சரி. இதுக்கு முன்னால உங்களை அப்படி ஆஹா பேர்பட்ட ஒரு பேரலையே பார்த்து எவனா சொல்லியிருக்கானா? அது எப்படி சிறு பிள்ளைய பார்த்து அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்போ பாருங்களேன், உங்களை பார்த்த உலகமே மயங்குது அப்படின்னா செஞ்ச பாவம்லாம் நீ எல்லாம் எப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்றாங்களே. அந்த பாவமெல்லாம் கழிந்து ஒண்ணும் கிடையாது. ஒரு பெண்ணாகப்பட்டவள் பூ பெய்கிறாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வயசுக்கு வரல அச்சம், மடம், நாணம், பகிர் பண்றது 4 வகை குணங்கள் அப்பொழுதுதான் பிறக்கும் பெண்ணுக்கு. நான் நாகரிகம்லாம் பேசுவது கிடையாது. அந்த அவள் வயசுக்கு வந்தா என்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன இருக்கு? வயதுக்கு வந்தாருன்னா வயசுக்கு வந்தா 4 வகை குணம் வந்துடும்ல. என்ன குணம்? அச்சம், மடம், நாணம், பகிர்வு 4 வகை குணங்களும் வந்தா வயதுக்கு வந்த பெண்ணுக்கு அதுதான் ஒரு பூரிப்பு. குணம் என்பது வெளியே தெரியாது. ஆமா. இருந்தாலும் இது புராண ரீதியா உண்டு. சரி. ஏன்னா இந்திரனுடைய சாப கணக்குல ஒரு கணக்கு இருக்கு. ஆமா. அவருடைய சாபத்தை இந்த தீட்டு என்று சொல்லணுமா? பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டது ஒன்று. 12 ஆண்டுகள் ஒதுக்கப்பட்டது, நீரால் ஒதுக்கப்பட்டது, மரத்தால் ஒதுக்கப்பட்டது அப்படினாங்க. அப்படி இருக்கலையா? ஆமா. ஒரு மரத்துக்கு தீட்டு எங்க படும்? அந்த பிசின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக ஒரு மண்ணுக்கு எப்படி வந்து உவட்டு நீர் மண்ணாக வரும், உவட்டு நிலமாக. ஆமா. ஒரு தண்ணிக்கு எப்படி வரும்? நுரைகளாக இப்படி வருது இல்ல. ஆமா. பெண்ணுக்கு அந்த மாதவிடாய் என்று சொல்லி தீட்டு மூலமாக. இந்த மாதவிடாய் 12 வயசுக்கு முன்னால நடந்திருக்குமா? இல்ல. அப்ப எப்பொழுது வருகிறது? அது பூப்பெய்திய பிறகுதான் மாதவிடாய் காலங்கள் வந்தாதான் சரியாக குழந்தை பெறுவதற்கு தகுதியான பெண்ணை நிர்ணயிக்க முடியும். இப்ப அது வந்தாத்தே அவ
பெண் என்ற உருவத்துல அதிலையும் பூ பெய்துரா. அதானே உண்மை. அப்ப 12 ஆண்டுகளாக சேர்ந்த மனிதனுடைய கழிவு பாரமெல்லாம் வெளியேறுது. ஏங்க அதனாலதாங்க பிறந்த குழந்தைக்கு கூட ஒரு 3 மாசமோ இல்ல 1 வருஷம் கழித்து இந்த முடியாகப்பட்டதை இறைவனுக்கு படைக்கிறேன்னு சொல்லி எடுப்பாங்க. முடி எடுத்தல் என்ன காரணம் தெரியுமா? அப்பேற்பட்ட 10 மாதங்களுக்குள்ள அந்த வயிறு கருவறை அந்த இடத்துல அந்த நீங்க சொன்னது போல 10 மாதம் சேர்ந்த அந்த உதரத்தினால் ஊறி போயிருக்குமா அந்த தலை. அதனாலதான் எந்த ஒரு நோய் அண்டாமல் 1 வருடத்துக்குள்ளோ 3 மாசத்துக்குள்ளோ 6 மாசம் குல வழக்கப்படி அவங்க முடி எடுப்பாங்க. அப்படி எடுத்தோம்னா மீண்டும் அந்த நச்சு போய் சேராமல் பாதுகாக்கப்படுது குழந்தையின் தலையை. அந்த உதிரம் எல்லாம் சேர்ந்துதான் குழந்தையே உருவாகுதுன்னா அந்த முடி எடுக்கிறோம். அப்ப தாயினுடைய யோனியில இருக்கக்கூடிய அந்த கசடுகள் கழிவுகள்லாம் ஒரு குழந்தைக்கு உச்சந்தலையில அப்படியே பட்ட வச்ச மாதிரி பக்கு பிடிச்சிருக்கும். சில பேர் அதை எடுக்க முடியாது. நீ சொன்ன மாதிரி 6 மாசத்துலயே நீக்கிறதுக்கு நம்ம பிஞ்சு தலையா சீப்பு கூட போட முடியாது, போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை தனியா எடுக்கிறதுக்கு தெரியாது. அதத்தை நம்மளால சொல்லுவேன், அதை தனி இடத்தா தீட்டாயிரும். அதத்தை நம்மளால புனிதமான காரியம் மாத்திட்டேன். ஏப்பா என் பிள்ளைக்கு குலசாமிக்கு மொட்டை விட போறோம், 6 மாசம் ஆச்சு குழந்தை வருது பாத்தீங்களா. நம்ம அப்படியே கழிவை இஸ்லாமிய மதத்துல பாருங்க ஒரே மாசத்துலயே முடி எடுத்துருவாங்க. குழந்தை பிறந்து 1 மாசத்துல எடுத்துருவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவேன், அதை பூரா வெட்டி போடுவேன். அதுக்கு என்ன அதை நீ அது அவங்க வழக்கம் இல்ல. அது மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்பாடு இருக்குமா, கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு இல்லையா. அது மாதிரி இடத்துக்கு ஏற்றவாறு நாம இந்த இடத்துல செய்யணும். அப்ப நான் கேட்டதுக்கு பதில் என்ன கேட்டீங்க? வடகாசியில் ஓடுது கங்கை நீங்க சொன்னீங்க. நான் தமிழகத்துல ஓடுற கங்கை எதுன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இப்படி சுத்தி வரீங்க? சரி நான் கேக்குறேன், கங்கையின் நாயகன் யாரு? சிவன் தான். சிவன் தானே? ஆமா, அவன் தான் அடக்கணும். பகீரதனுக்காக வந்தா அந்த கங்கை வடகாசியில ஓடுது. அவன் தானே சிவன்? ஆமா, சிவன் தானே அவன். அவனே. சிவனுக்கு என்ன வாகனம்? காளை. காளை. காளையா? ஆமா, காளையில கிடையாது, காளை வாகனம். நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். அம்மனுக்கு சிம்ம வாகனம். சரி, பிரம்மனுக்கு அன்னப்பட்சி வாகனம். மகாவிஷ்ணுக்கு கருட வாகனம். உண்மைதானா? உண்மைதான். போய் இல்லையே. இல்ல. யமனுக்கு எரும மாடு, அது வாகனம் அவருக்கு. உங்களை பார்த்தா தெரியுது. என்ன ஏன் நீங்க சொல்றீங்க? இல்லம்மா சொல்லுவீங்க, பதில் சொல்லுவீங்கன்னு தெரியுது. கழுத. ஆமாங்க, மூதேவிக்கு வாகனம். பெருசு. மூதேவிக்கு வாகனம். அதே மூதேவி பெருசு. ஏன்னா ரோசம் பெருசு கழுதைக்கு. அதை விட அவதான் மூத்த தேவி. அதானங்க இருக்கிறதுலே பெண் தெய்வங்கள்ல முதல் தேவி, மூத்த தேவி அவதான். சரி, அந்த கழுதைக்கு நான் கேட்கிறேன், மூத்த தேவி அவ்வளவுதான் மூதேவின்றீல. ஆமா, எத்தனையே வாகனம் இருக்குல்ல, ஏன் மூதேவிக்கு கழுதை வாகனம் வந்துச்சு? கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்போமே. என்ன இப்படி வாகனத்துல போய்கிட்டு இருக்கு? அப்படித்தாங்க இருக்கனே. பேசாம நம்மளுது. அப்படியா? ஏன் அந்த மூதேவிக்கு கழுத வாகனமாச்சு? கழுத வாகனம் இருக்க என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான் அதை சொல்லிக்கிறேன். நான் கேட்ட இந்த தமிழகத்தில் ஓடுற கங்கையை சொல்லுங்க. ஆக காசியிலே ஓடுவது கங்கை, எப்பொழுது வற்றாத ஜீவநதி, திரிவேடி சங்கமம். அங்கே கங்கோத்திரியில் தோன்றும் இமயமலையில. இமயமலையில் கங்கோத்திரி என்று சொல்லக்கூடிய இடத்துல தோன்றிய கங்கை நதி வற்றியதாக இதுவரைக்கும் வரலாறு கிடையாது. ஆனால் அதே போல நம் தமிழகத்தில் ஒரு நதி ஓடுது அப்படின்னு அம்மையார் கேட்டாங்க. எந்த நதி தெரியுமா? காவிரி கூட வறண்டுரும், வைகையும் வறட்சி ஆயிரும், பாலாறு, தென்பண்ணை, வடபண்ணை, கிருஷ்ணா, கோதாவரி, நர்மதை, தபதி, நீ எத்தனை நதிகள் புறம் போற சொல்லுவேன். எங்கே தமிழகத்தில் இருந்து இந்தியா வரைக்கும், சிந்து, சீலம், சீனா, ராவி, பியா, சட்லஜ் வரைக்கும் எல்லா நதி வரையும் என்னால் சொல்ல முடியும். ஆனால் நீ சொல்லும் போது வற்றாத ஜீவ நதியாக தமிழகத்தில் ஒன்று ஓடுதனால் அது ஒன்றே ஒன்று. எல்லா நதியும் வேற இடத்துல தோன்றி நம் தமிழகத்தில் வரும். ஏன்னா தமிழகம் தான் இந்திய வரைபடத்தை பொறுத்த வரைக்கும், பூமியினுடைய பொறுத்த வரைக்கும் கீழ்ப்பகுதி, அடிப்பகுதி. அப்போ இது பூரா வடக்கு மேற்கில் இருந்து இப்படி வரும், உற்பத்தியாகி கீழே வந்து தெற்கு இந்து மகா சமுத்திரத்திலையும் வங்காள விரிகுடாலையும் கடக்கக்கூடிய சுள்ளிமுனை பகுதி நம்ம பகுதி, நம்ம நாட்டில் அது கீழ் பகுதி. அப்போ எல்லா தண்ணியும் கீழ் நோக்கி வரணும், மேலேருந்து தோன்றணும். ஆனால் இந்த அம்மா சொல்கிறது தமிழகத்தில் ஒரு வற்றாத ஜீவ நதி இருக்குன்னா அது என்ன நதி தெரியுமா? தாமிரபரணி. இந்த தாமிரபரணி எங்கே தோன்று தெரியுமா? தமிழகத்தில் தான். இப்போ காவிரி எடுத்துக்கங்க கர்நாடகத்தில், முல்லை பெரியார் எடுத்துக்கங்க கேரளாவில், அப்படி நம்ம பகுதி பிரிச்சிட்டோம். ஆனால் இந்த தாமிரபரணி இருக்கே, இது எங்கே தோன்றுச்சு அப்படின்னா நமது மேற்கு தொடர்ச்சி மலை, தென்பொதிகை மலையில், தமிழக எல்லை பகுதிகளே தான். தமிழக எல்லை பகுதிகளை தோன்றி தமிழக எல்லை பகுதியில் முடிவடையும். எப்படிப்பட்ட ஒரு ஜீவ நதி இருக்குன்னா வற்றாது. இதுவரைக்கும் தாமிரபரணி வற்றி பார்த்ததே கிடையாது. எந்த நாளும் குழு குழு நீரோட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும், தெளிந்த நீரோடையாக. அப்பேற்பட்ட ஒரு ஜீவ நதி இது என்றால் அதுதான் வற்றாத ஜீவன், வற்றாத ஒரு காசி, வற்றாத ஒரு கங்கை என்றால் தாமிரபரணி. திருநெல்வேலி பகுதி இருக்கு இல்லையா, அங்கே ஓடக்கூடியது நதியாக ஓடக்கூடியது அங்கே. சரி, கங்கையாக வந்தவள் உங்களுடைய
நாராயணன் என்ற பாட்டனோட பாதம் பட்டு உங்க தகப்பனார் அங்கே கழுவி எடுத்தார். அதன் மூலமா ஒரு சில துளிகள் விழுந்தது இங்கே. அதான் மதுரையம்பதியில பாருங்க. ஆமா, நூபுர கங்கை என்று சொல்லக்கூடியது உங்க குடும்பத்துக்குள்ளே வந்ததுனால பெருமை. உங்களுக்கு பின்னால பாருங்க, ஏன் இந்த இடத்துல அழகர் மலை. ஆமா, உங்களுக்கு பின்னால இங்க இல்லங்க, பின்னால அழகர் மலை. அப்பேற்பட்ட அழகர் மலையில நூபுர கங்கை உங்களுடைய பாட்டன் நாராயணன் பாதம் பட்டு சிலம்பு ஆறாக வட்டாத. பாதம் பட்டதுனால இல்ல, பாதத்து மேல பட வச்சதுனால சொல்லுங்க. உங்க அப்பா வந்து பாத பூஜை பண்ணாரு. ஏன்னா உலகத்துல எல்லா சக்கரவர்த்தி இருக்கிற சக்கரவர்த்தி உண்டு. ஆமா, மகாபலி சக்கரவர்த்தின்னு பெரிய பூலோகத்தில் இருந்தான். ஏன்னா எலி என்று சொல்லக்கூடிய அவதாரம் எடுத்து விளக்கினை தூண்டி மீண்டும் மகாபலி என்று சொல்லக்கூடிய சக்கரவர்த்தியாக அரசனாக பொறுப்பேற்று அரசர் குலத்தை அரக்கர் குலத்தை காக்க வந்த மகாபலி சக்கரவர்த்தி. தெரியுமா உங்களுக்கு? என்ன, எல்லா பூமியில எல்லாரும் பார்த்தேன். ஆனா அந்த பூலோகத்தை இன்னைக்கு ஆட்சி செய்துகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஒரு அழிவு உண்டு, மகாபலிக்கு அழிவு கிடையாது. இது தோன்றியது முன்னால. இந்த சூழ்நிலை என்ன பண்ணான் தெரியுமா? ஆமா, அவனுக்கு அழிவு கிடையாது. கிருஷ்ணன் ஒரு சமயம் தர்மரை கூப்பிட்டுக்கிட்டு பாடா பாதாளத்துக்கு போன்னு சொல்லி போனாரு மகாபலியை சந்திக்கிறதுக்காக. தர்மனுக்கு கொஞ்சம் தலக்கணும், நம்ம தான் தர்மம் செய்யறதுல பெரிய ஆளு, கேட்கறவங்க வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மண்டக்கடை இருந்துச்சு தர்மனுக்கு. இவன் மண்டக்கடத்தை அடக்கணும்னு சொல்லி என் பாட்டன் கிருஷ்ணன் என்ன மச்சனே தானங்கிட்டு வாடா மாப்பிள்ள போகும்னு சொல்லி பூலோகத்துக்கு கூட்டி போயிட்டார், பாதாள லோகத்துக்கு. அங்கே ஆடுறது யார்? மகாபலி சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியை பார்க்க போகணும். போகும்பொழுது வீதி வழியை நடந்து போகிறாங்க. அப்படி வீதி வழியை நடந்து போகும்பொழுது தர்மனுக்கு தண்ணி தாகம். அப்போ மாப்பிள்ளை பார்த்துறாங்க, கிருஷ்ணா தாகமாக இருக்குது. அப்படியா, இதோ பக்கத்தில் அப்படின்னு ஒரு வீட்டு அம்மா வாசல் போய், அம்மா இவருக்கு தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்க. அவள் என்ன தெரியுமா, நல்ல பெரிய செம்பு, தங்கத்தாலான செம்பு, தங்கத்தாலான செம்பில் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறா. கொடுத்தாச்சு. இவன் பார்க்குறேன், வாங்கி பார்த்த தருமனுக்கு பதறேன். ஏடா செம்பே தங்கத்தை தட்டியில் தங்கத்தில் செம்பில் தண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு, பெரிய செல்வ செழிப்பான நாடாக இருக்கும் போல அப்படின்ட்டு வாங்கினவன் நல்ல வயிறார குடிச்சுட்டான். தண்ணியை குடிச்ச பின்னால, அம்மா இந்தாங்கம்மா தங்கச்செம்பில் இந்தாங்கம்மான்னு கொடுத்தேன். அந்த பொம்பளை கொண்டு வர கண்டுக்கல, அது கீழே தூக்கி போட்டு போப்பா அப்படின்ட்டான். இவனுக்கு பதறிட்டேன். தருமே, ஏன்னா தங்கத்தால் செம்பை சர்வசாரம் அந்த பொம்பளை தூக்கி போட்டு வீதியில் போட்டு போன்றாலே அப்படின்னு ஏமான்னு கேட்குறேன். எங்கிட்ட நாங்களாம் எந்த பொருளையும் கொடுத்த பொருளை வாங்குறது இல்லைப்பா அப்படின்னா. கொடுத்த பொருளை வாங்குறது இல்லை, கொடுத்த பொருளை வாங்குறது இல்லையா? அம்மா இது தங்கம்மா, என் தங்கத்தில் கொடுத்துருக்கீங்கம்மா. அட தங்கம், இது என்னையா தங்க நாங்கள் பார்க்காது, தூக்கி போடி அப்படின்ட்டான். அப்போ பார்க்குறேன், நேரம் அரசிட்ட போயாச்சு. சரி வாடா மாப்பிள்ள நம்ம போய் என்ன அரசனை பாட்டு வந்துடுவோம்டான்னு நேரம் இங்கே வந்த உடனே தர்மனுக்கு ஒரு ஆணவம் இருந்துச்சு இல்லையா? அந்த மகாபலி சக்கரவர்த்தியை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு இப்படி கொஞ்சம் தலை நிமித்து நின்றையான். மகாபலி கண்டுக்கிறவே இல்லை. என்ன மாமா நம்ம வந்திருக்கோம்மா, கண்டுக்கிறவே மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, தர்மன் வந்திருக்கேன் அப்படின்னாரு. தர்மம்னா என்னன்னாரு, நாங்கள் கேட்டதெல்லாம் செய்யக்கூடிய ஆளுங்க, நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்னு கேட்டார். அப்போ தர்மன் சொல்கிறேன், என் பூமியில் தினசரி 1000 பேத்துக்கு நான் அன்னதானம் போடுவேன் அவங்க நாட்டில் அப்படின்னா. 1000 பேத்துக்கு பரவாயில்லையே. அப்போ இவர் பார்த்தார், மகாபலி கேட்குறேன் தர்மனை பார்த்து, ஓ அப்போ உன் நாட்டில் 1000 பிச்சைக்காரன் இருக்கேன். அதானே பிச்சைக்காரன் தானே ஜோறு போடுவேன். ஒரு மண்ணே ஒரு அரசன் தன்னுடைய நாட்டில் மக்களை குடிவடைய கையேற்ற விடலாமா? குடிவடைய கையேற்ற விடலாமாடா? அன்னத்துக்கு அலைய விடலாமா? அப்போ நீ அரசனா? நீ என்னமா 1000 பேத்துக்கு வந்து நான் அன்னதானம் போடுறோம்ன்ற, அப்போ நீ 1000 பேர் இப்போ உன் நாட்டில் பிச்சைக்காரன் இருக்கேன், பிச்சைக்காரன் வச்சுக்கு நீ ஆட்சி செய்கிற, நீ என்னடா பெரிய ஆள் அப்படின்னா. ஏன்னா அப்போத்தான் நினச்சினான், ஓஹோ இதை சுட்டி காட்டுறதுக்கு தான் அந்த ஏழை குடிச்சிருந்த பொம்பளை கூட தங்கத்தால் கொடுத்த செப்பை தூக்கி போட்டு போடாண்டாலும், அப்போ இந்த அளவுக்கு தர்மத்தை காப்பாற்றக்கூடிய புண்ணியமான பூமி இவன் ஆட்சி செய்கிறான். அதனால தான் இன்னைக்கும் சிரஞ்சீவியாக இருக்கிறான் மகாபலி சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட மகாபலி சக்கரவர்த்தியுடைய கர்வத்தை அடக்கிறதுக்கு அன்னைக்கு வந்தேன் பாட்டை மகாவிஷ்ணு. எங்க வந்தேன்? வாமன அவதாரம் எடுத்து குள்ள உருவமாக வந்து சேர்ந்தான். அப்ப திரிவிக்ரமனாக காட்சி கொடுக்கிறாரு. யாரு? குட்டையை ஒரு அடியாக மண்ணை ஒரு அடியாக அளந்தான். 3 அடி கேட்டேன், 2 அடியில உலகத்தை அளந்து விட்டேன். ஐயா என் பாதத்தினால நான் அளந்துக்கிறேன் அப்படின்னா வரம் கொடுங்கன்னு கேட்டாரு. சின்ன பையன் தானே, அவன் பாதத்துல எம்பிட்டு அளந்துற போறியா? தந்தேன் 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 என்று சொன்னார். நீ இப்படி கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், தாரை வாழ்த்து எனக்கு தந்தேன்னு சொல்லையா என்று சொன்னார். சுக்கராச்சாரியர் போய் வண்டு உருவம் எடுத்து கமண்டலத்தை அடைக்க கற்பை புல் எடுத்து குத்த குருதியோடு வந்த நீரோடு தந்தேன் 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 என்று சொன்னார். ஒரு கட்டு கண்ணு கட்டுச்சு சுக்கராச்சாரியர். அதனாலதான்
பாருங்க, தன்னுடைய உருவத்தை பெரிதாக மாற்றி விண்ணை ஒரு அடியாக மண்ணை ஒரு அடியாக அளந்துட்டாரு. எல்லாத்தையும் அளந்துட்டேனையா, இன்னொரு அடிக்கு எங்க என் பாதத்தை வைக்கேன்னு கேட்டாரு. பெருமாளே என்கிட்ட வந்து பிச்சை கேட்டுட்டா, என் தலையில வைட அவன் பாதத்தைன்னு கேட்டார் மகாபலி. தன்னுடைய பாதத்தை தலையில் வைத்து அமைத்தினால் பாதாள உலகம் சென்றார். அவருக்காக பாருங்க, வருஷம் ஒரு முறை கேரளா மாநிலத்துல இன்னும் கொண்டாடுறாங்க ஓணம் பண்டிகை சொல்லக்கூடியது. அந்த மகாபலி சக்கரவர்த்திக்காக வருடம் ஒரு முறை பூலோகத்திலிருந்து இந்த பாதாள உலகத்திலிருந்து பூலோகத்துக்கு வருவார் அப்படின்னு நம்பிக்கையோட கொண்டாடுறாங்களா இன்ற வரைக்கும். ஓணம் பண்டிகை கொண்டாடுவ பொம்பளை ஊரை ஓணம் கொண்ட விடுவாங்க, பாத்துருக்கீங்களா? பொம்பளை ஊரை அத்தப்பூ வச்சு அந்த சிறப்பு பண்ணுவாங்க. அத்தப்பூ குளம் போட்டு தான் வரவேற்பாங்க. ஆமா, அவரை வரவேற்பாங்க, வீட்டுக்கு வீட்டுக்கு வாங்கன்னு. மகாபலி அவர் தன் ஏற்கனவே இருந்த நாடு கேரள பகுதி, அந்த பகுதிக்கு தன் மக்களை எப்படி இருக்காரு பாக்குறதுக்காக பூலோகத்தை விட்டு பாதாளம். அப்பேற்பட்ட இந்த விண்ணுக்கு போச்சு பாருங்களா உங்க பாட்ட நாராயண பாதம். அந்த பாதம் சத்தியலோகம் போச்சு உங்க அப்பா இடத்துக்கு. எங்க அப்பாவோட பாதம் வருது அப்படின்னு தாய் தந்தையருக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக தந்தையின் பாதத்தை அப்படி கழுவி நீரால் அபிஷேகம் செய்தாராம். அவர் காலில் அணிந்த சிலம்பு மூலம் பட்டு தெரித்து வந்து விழுந்ததான் அழகர் மலையில. அங்கே விழுந்ததான் வற்றாத ஜீவ நதியாக நூபுர கங்கை ஓடுது. அறிவியல் ரீதியாக நூபுர கங்கை ஆமா நூபுரம். ஆனா பாருங்க, இன்னும் பாருங்க, நூபுரம்னா சிலம்புன்னு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எங்க ஆரம்பிச்சிச்சு எங்க தொடங்குச்சுன்னு அதான் உண்மை. ஆனா இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்க முடியல. ஆன்மீகம் கொடுத்து வந்த பொக்கிஷன் நம்மளுக்கு அதெல்லாம். ஏமா அதுக்குத்தான் சொல்லுவாங்க பழமொழி, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க முடியாது. ஏன்னா நதி மூலம் இது எங்க தோன்றுச்சுன்னு வேணால கண்டுபிடிக்க முடியாது. ரிஷியினுடைய மூலத்தைனா ரிஷியினுடைய பிறப்பு உழைப்பை கண்டுபிடிப்ப. இப்ப நான் இருக்கேன், நான் எங்கே பிறந்து யாரும் சொல்ல முடியுமா? என் பிறப்பு என்பதை வேற. ஆனா உலகத்துக்கு தெரியும் பிரம்மனுடைய தொடையினால் தோற்றுவிக்கப்பட்டவன் நிலை. ஆனா தொடைக்கு ஆதாரம் எதுன்னு கேட்க முடியாது. அதுக்கு தான் தொந்தியிலே நடு பந்தையிலே திட செந்தையிலே முந்திய விஷ்ணு தான் இருப்பார். பூவலைகள் உண்மையை பாரடி வாழை பண்ணேன். அதனாலதான் முன்ன இட்டத்தி முப்புறத்துல பின்ன இட்டத்தி தென்னு இலங்கையிலே அன்ன இட்டத்தி அடிவயிற்றில யாமும் இட்டத்தி மூழ்க மூழ்க வேணும் மூழ்க வேணும் சொன்னார் பட்டினத்து செட்டியார் பட்டினத்து சுவாமிகள். பட்டினத்தார் வச்சாரு ஆத்தாவுடைய உடலுக்கு வந்து தகனம் பண்றதுக்காக. ஆமா, எங்க அம்மா எப்படிலாம் என்னை பெத்து எடுத்திருப்பா, அவளுடைய உடம்பு இப்படி எல்லாம் தகனம் செய்ய கட்டைகளால் அடுக்குவதா, பச்சை வாழை மட்டையால் நான் தகனம் செய்வேன் என்று பச்சை வாழை மட்டையே எடுத்து தகனம் செய்து கொடுத்தாரு. உண்மைதாங்க, பச்சை வாழை மட்டையில என்ன பத்துன்னு பிரிச்சுக்கிறேன். அதுதான் ஆரம்பத்திலே கற்பூர பத்தினா கற்பூரம் பத்த வச்சுன்னு பிடிக்கும். கறி என்ன செய்யும், கொஞ்சம் ஊதி பத்த வைக்கணும். அப்புறம் வாழை மட்டை. கதலி புத்தி வந்து அப்படி கிடையாது, ரொம்ப நேரம் முயற்சி செய்தாலும் முடியாது. வாழை மட்டை ஆனா வாழை மட்டதே உடனே பத்திக்குமா? அதெல்லாம் அவருக்கு பக்தி இருந்தாலும் பத்திக்கும். முதல்ல எரியுமா? அது எரியாதுல, அதனாலதான் கதலி புத்தி. அப்புறம் எப்படி பட்டினத்தாரி எரிய வச்சான்னு சொன்ன? தன்னுடைய தாய்க்காக அவர் ஞானம் அடைந்தவருங்க. ஞானம் அந்த அடைந்ததனால அந்த தாய்க்கு தகனம் செஞ்சார். அவர் மட்டும் அடைஞ்சாரு, அவர் மட்டும் எரிய வச்சாரா? நல்லதங்க என்று சொல்ற பெண்ணு கூட எரிய வச்சா தம் பிள்ளைகளுக்காக பட்டினி கிடக்கிறமே. என்னுடைய அந்நியார் இப்படி குறுநி அரிசி கொடுத்து சமைச்சு கேள்வியும் நானே பதியும் நானே இருக்க கூடாது. நீதே பட்டு பயிர்ந்து பச்சை மதை எரியாதுன்னு சொன்ன, அப்புறம் எரிய வச்சான்ற பக்தி. அப்புறம் எரிவிக்கும் போது ஞானம் உள்ளவர்கள் நீங்க ஞானம் உள்ளவர் எரிய வச்சா அப்ப நல்லதங்காலும் எப்படி எந்த அடிப்படையில் ஏத்துக்கிறீங்க? பட்டினத்தருக்கு ஞானம் பிறந்தது, முக்தி கிடைத்தது, சிவபெருமான் அருள் கிடைத்து அவர் எரிய வச்சாரு. ஆனா நல்லதங்க அப்படியா? பசியோடு பட்டினியோடு அவனும் பதிவிரதா தன்மையோடு இருந்து கேட்டா, இந்த இடத்துல கறி அதாவது விறகு என்பது எதுவுமே கிடையாது, இந்த பச்சை வாழை மட்டும் தான் இருக்கு, என் பிள்ளையெல்லாம் பசியில இறந்து விடுமோ, அதனால் எரியட்டுமே நான் பத்தினி என்றால் அப்படின்னு சொன்னா எரிந்தது அங்கே வாழை மட்டை. அவளும் தான் பெண்ணு உண்மையில ஏத்துக்கிருச்சு உலகத்தை. 7 பிள்ளைகளை உணவளித்து காப்பாற்ற முடியாது, இறந்து விடலாம் என்று இருந்தார்கள் 7 குழந்தைகளோடு சேர்ந்து. ஊழுக்காட்சி கொடுத்த சூழ்நிலை காலான சண்டாளி மூலி அலங்காரி எல்லாம் பொம்பளையா? யார சொல்றீங்க? பொம்பளை இல்லைங்க, அந்த நல்ல தம்பி இருக்கால அவன் பொண்டாட்டி அண்ணி. ஆமா, அவ வந்து நல்லா வருது அண்ணி. ஏமா அவ பொம்பளையா? நான் கேட்கிறேன். இவள் நல்லதாங்க வந்து ஒரு சில பெண்களோட குணம் அப்படித்தானே இருக்கின்றது. ஒரு சில பொம்பளை எல்லாம் அப்படித்தான் இருக்காளுங்க. மூலி அலங்காரி உங்களை சொல்லலங்க, நீங்க ஏங்க பாக்குறீங்க? நீங்க வேற. என் வீட்டுல எல்லாம் 5 நாத்தனார், நான் எப்படா வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு நிஜமாலே என் மாமியார் நாத்தனார் என்ன தங்கமா தாங்குவாங்க. இங்க பாருங்க, அவங்கள்ட்ட நானும் நடந்துக்கிற முறையும் அப்படி. எங்க வீட்டுல 10 பொம்பளை அக்கா தங்கச்சி வழக்கம் தானே, தெரிஞ்சது தானே. ஆனா நான் வரதே நீங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக. ஏன்? நான் தானே போய் சமைக்கிறேன். அப்படின்ற மாதிரி சில குடும்பம் இருக்கு. இல்ல நிஜமாலே உங்களை போல தங்கைகளை உடன் பிறந்தவர்களை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர்களை பார்ப்பதற்காக உங்க வாழ்க்கை முழுவதும் இழந்தவர்கள் தாங்க. நாரதன் ஒரு பிரம்மச்சாரி. நாரதற்காக சொல்லல,
நான் அதுக்கு அப்பாற்பட்ட கதாபாத்திரத்தை சொல்றேன். கூட பிறந்த தங்கச்சிகளை எப்படி எல்லாம் பார்க்கணுமோ உங்களை பார்த்து தான் கத்துக்கணும். அதெல்லாம் அப்பேற்பட்ட தாய்களையும் தங்கைகளையும் பாதுகாப்பாத்தினால்தான் உங்க குழந்தை இன்று மென்மேலும் நல்லா இருக்காங்க. அதுதான் நம்ம செஞ்சோம்னா பிறர் நமக்காக செய்யக்கூடியது கடவுள் செய்வார். அந்த தன்மை இருக்கு. அது போலதான் எங்க வீட்டுல நாங்க பாத்துக்கிறோம். வினையேற்பேன். இப்ப நீங்க சொன்னீங்களே ஏன் இந்த மூத்த தேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு கழுதை வாங்கணும்? ஆமா. கழுனா என்னங்க? கழு என்றால் அழகு. தைனா பெண்ணு. அவ ரொம்ப அழகான பெண்ணு. ஆமா கழுதை அப்படின்னு பிள்ளையை சொல்றோம்ல. எடுத்து கொஞ்சம் போது உங்களை இல்லம்மா சொல்லும் ஒரு பிள்ளை அடைய செல்ல கழுதை. ஆமா அப்படின்னு என்ன கழுதையா பொம்பளை பிள்ளை? கழுனா அழகு அழகான பெண் என்றதுனால் அந்த பெண்மணிக்கு மூத்த தேவியாக வந்தனால் கழுதை என்று சொல்லக்கூடிய வாகனத்தை கொடுத்தாரு அங்கே பெருமாள் ஆகப்பட்டவர். அதனாலதான் மூத்த தேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணை தான் சொன்னாங்க. இருவருக்கும் போட்டி வந்ததாம். மூதேவி அழகா இல்ல ஸ்ரீதேவி அழகான்னு. பெரியவர் தாங்கள் சொன்னீங்க அம்மா நீங்க போகும் பொழுது அழகா இருக்கீங்க, ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ள வரும் பொழுது அழகா இருக்கா. ஏன்னா மூத்த தேவி என்று சொல்ல இரவு முழுவதும் தூக்கத்தை கொடுத்து விட்டு காலையில் எழுந்தவுடன் பின்வாசல் திறந்தா மூதேவி போயிடுவாளாம். அப்ப போகும்போது நீங்க ரொம்ப அழகு, ஸ்ரீதேவி ஆகப்பட்ட மூத்த தேவி போய்விட்டாள் என்று முன்வாசலை திறக்கும் பொழுது அவள் வரும் பொழுது அழகு அப்படின்னு இருவருக்கு சரி சமமாக பஞ்சாயத்து சொன்னதே தாங்கள் தானே. நானே சொன்னேன் பஞ்சாயத்து உருவாக்க இருக்கட்டும். ஆனா பஞ்சாயத்து சொல்றதும் உலகம் ஏத்துக்கிட்டா நாட்டுல எல்லாருக்கும் பைத்தியகரத்தனம் ஆயிருவேன். அதானே உண்மை. சரி நமக்குன்னு சுயறிவை கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இரவுல புறம் மூதேவி உள்ள வீட்டுக்குள்ள இருக்கா. நித்திரை பின்வாசல் கதவுல திறந்தா போயிருவா. பின்வாசல் இல்லாத வீட்டுக்கு ஜன்னல் இருக்குல்ல, சாளரமும் இல்ல. சாளரம் இல்லாம வீடா கட்டுவாங்க இப்பலாம். ஏங்க நான் கேக்குறேன் இருக்கிறேன் அவ்வளவுதாயா. கையகளை குச்சி நான் கேக்குறேன் 80 கோடி சொத்து கூட வச்சிருக்கட்டுமியா. அவன் படுத்து எந்திரிக்கிறதுக்கு 8 கட்டுத்தேன். ஆமா அவ்வளவுதான். 8 அடுக்கு மாளிகை நீ கட்டி வச்சாலும் நீ படுத்து விடுறது 8 கட்டு தாண்டா. அதுக்கு மீறி இங்க ஒரு கால அங்க ஒரு வச்சிட முடியுமா? நீ 8 மாடி கட்டி இருக்க. 8வது மாடில என் கால் இருக்கு, 6வது மாடில என் கை இருக்கு, 3வது மாடில என் உடம்பு இருக்கு வைக்க முடியுமா? அதனாலதான் பாருங்க அப்படி சாளரம் இல்லாத பின்வாசல் இல்லாத இடத்துல நேரத்துல எந்திரிச்சு முகங்களை கழுவி அந்த தன்னுடைய உடம்பை சீர்படுத்தி கொண்டாலே அந்த மூத்த தேவி போயிடுவா. காரணம் என்னன்னா எதுவுமே இல்லாத ஒரு குச்சி குடிச்சிருப்பு நம்ம நுடைக்கிட்டு கிடந்தாலும் காலையில இருந்துச்சு உடனே பொம்பளை அப்படியே வெளியில வரும்போது இப்படித்தான் வருவா விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு. ஆமா வாச கூட்டணும்ல. அடிச்சு மூதேவி முதல் விரட்டணும்டாண்டு. மூதேவிக்கு ஆயுதம் இது விளக்கமாறு. அதை எடுத்து கூட்டி விட்டால் அந்த மூதேவியாகப்பட்டவள் அத்தா நீ போ வரக்கூடிய நேரம் அப்படின்னு பொம்பளை என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து பிடிச்ச உடனே படக்குன்னு சாணி எடுத்து கரைச்சு சாணியை கரைச்சு மூஞ்சில வாசல்ல போடுவாங்க. அப்படி தேமா சொல்றாங்கல்ல. அதனாலதான் அரிசி மாவினால் கோலமிட்டு நான் முன்னுவதற்கு முன்னாடி ஈ எறும்பு ஜீவராசிகளுக்கு கொடுக்கலாம் சொல்லுவாங்க. நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறேன் நினைக்கிறேன். இப்ப நான் கேக்குறேன் வாசல்ல தெளிப்பான்னு எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏன் அப்புறம் மூஞ்சிலன்னு சொல்ல வந்தீங்க? கோபப்பட்ட சொல்லுவாங்க, பொம்பளைன்னு சொல்லுவாங்க. ஆமா அவ மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்து. மூதேவி பிடிச்சதுனாலயா? ஏன்னா மூதேவி பிடிச்சவள வித்தியாசத்துல வெளியேறிடுமா. இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய நம்ம நாட்டு பேச்சா பேசுவோம். ஆனா உண்மையிலேயே நம்ம முன்னோர்கள் பழமொழிகள்லாம் ஒரு வார்த்தை கூட என்னைக்கு பழுதா போகாது. அதுக்காக சொல்ல வேண்டிய வார்த்தைகள். அப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு வந்துச்சு. அந்த நீங்க எட்டாத ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நாய்க்கு பேரு முத்துமாலை அப்படின்னு அப்படிலாம் ஏன் சொல்றாங்க? நாய்க்கு பேரு நாட்டு பேச்ச சொல்லுவாங்கல்ல. ஆமா ஏன் அப்படி சொல்றாங்க? அதுக்கு ஒரு பெரிய கதையுமா இருக்கும். பெரிய கதையெல்லாம் இருக்கா? பெரிய கதை அதெல்லாம் சொல்ல விடிஞ்சு போயிடும். ஏன்னா துப்பு கட்ட நாய் உப்பு கட்ட முடிச்சு உருண்டை பிடிச்சு கடிச்சுட்டான். அது எப்படி அந்த கதையில போய் நிக்கும்? அந்த கதையில போய் நிக்குமா? ஏன்னா நீங்க சொன்னீங்களே வாழமச்சை விட்டு தன் தாயாகப்பட்டவளை தகனம் பண்ணானே பட்டினத்தார். ஆமா பட்டினத்தார் துறவி ஆயிட்டான். 80 கோடி சொத்தையும் விட்டுவிட்டு 9 கோடி சொத்து. ஆமா சொத்து விட்டுவிட்டான். ஆனா என்ன தெரியுமா உங்களுக்கு, கடைசியில நம்ம சோழ நாட்டுல கும்பகோணம் இருக்கு இல்லையா, மயிலாடுதுறை போற வழியில இருக்கு திருவிடை மருதூர். அங்க மகாலிங்க சுவாமி பெரிய ஆலயம், பெரிய உலகத்துல பெரிய மதுரை கொண்டதும் அதாங்க. ஆனா அது வெளியே தெரியாது. அப்ப என்ன ஆச்சு, இவன் படக்கு போய் மேற்கு புறத்துறை உள்ள கோபுரத்துல உட்கார்ந்துக்கிட்டாரு. யாரு? பட்டினத்தார். சரி உட்கார்ந்து என்ன பண்றாரு, வரக்கூடியவங்களுக்கு ஏதாவது போட்டா அதுக்கு கேட்கணும் இல்ல, இவர் பக்தி கொடுத்தா வாங்கி சாப்பிடுறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு துறவிதான் சொல்லி ஏதாவது கொடுப்பாங்க. இவர் வாங்குவாரு சாப்பிடுவாரு, இப்படி பக்கத்துல வச்சிருவார். இப்படி மாத்த நடந்து விட்டாரு. இவருக்கு பின்னால அந்த நாட்டை ஆட்சி செய்யவன் பத்திரகிரியார் அப்படின்னு ஒரு மண்ணை. ஆமா இவருக்கு பின்னால தான். சரி இதுக்கு முன்னால ஆண்டவன் துறவியாய் போய் இன்னைக்கு மோட்சத்தை தேடிட்டாரு பட்டினத்தாரு. இவர் வழியை பின்பற்றி நாமும் போவோம் அப்படின்னு என்ன பண்ணேன், நானும் ஜாமியார பரி துறவியாரன்னு சொல்லி இந்த பத்திரகிரியாரே வந்துட்டாரு. எங்க இருக்காரு விசாரிச்சு பார்த்தா திருவடை மருதூர் மகாலிங்க சுவாமியில் மேற்கு கோபுரத்தில் உட்காந்துருக்காரண்டு. இவன் என்ன பண்ணேன், படக்குன்னு துறவி மாதிரி உட்காந்து கிழக்கு கோபுரத்து வாசல உட்காந்துக்கிட்டேன். உட்காந்து சும்மா இருக்கணும்ல, துறவியாவே சிசியனா வந்து இருக்கணும்ல.
துறை மாதிரி திருவோட வச்சிருந்தேன். பக்கத்துல கூடவே ஒரு நாய் ஒண்ணு நல்லா இங்கதான் விஜயம் இருக்கு. பக்கத்துல ஒரு நாய் ஒண்ணு. இந்த நாய் அங்கிட்டு நீங்க கையை காட்டாதீங்கன்னு பிரச்சனை இழுத்து விட்டுறாரு சாமி. அது சரி. யாக மொத்தத்துல என்னாச்சு, இவர் என்ன பண்ணுவாரு, இந்த திருவோட்டுல போய் சாதம் வாங்கி இவரு தேடி வருவாங்க. ஆனா இவன் போய் சாப்பாடை வாங்குறது, தான் சாப்பிட்டு போடுறது, மிச்சத்தை இந்த நாய்க்கு கொட்டுறது. இப்படிமா இருக்க என்ன பங்கிட்டு போற? அப்படியா? சரி. அதனால அப்ப என்னாச்சு, இந்த பத்திரகிரியாராகப்பட்டவர் சாமி ஆகும் பொழுது கடைசியில் என்னாச்சு, இந்த பத்திரகிரியாராகப்பட்டவர் எல்லாரும் வரும்போது சொல்றாங்க, ஏப்பா புறம் குடும்பத்தை சாமியார் பே மாதிரி இல்ல குடும்பத்தை மறைக்கேன் ஐயா ஏதாவது கொடுங்க என்கிட்ட ஒண்ணும் இல்லையா, அவன் குடும்பத்தை இருக்க அந்த கோபுரத்தை அவன்கிட்ட போய் வாங்கிக்கோங்க. எல்லா நாயும் இருக்கும்போது பத்திரிகையாட்ட கேட்கும் பொழுது அந்த கிழக்கு கோபுரத்தை ஒருத்தர் யாரும் குடும்ப சாமியார் ஒருத்தர் கேட்டா அவன்கிட்ட போய் கேட்டோம்னு நம்மளை பார்த்து இருந்தாலும் குடும்ப சாமியார் சொல்லி விட்டாரு. அப்ப நம்ம இந்த திருவோடு நான் எல்லாம் இருக்கிறதுனால சொல்றாரு, திருவோடு ஓடு உடையணும் இந்த நாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி படத்துல என்ன பண்ணாரு, திருவோட்டை வச்சு ஓங்கி விட்டே ஒரு போடு ஓடு. இதோட ஓடு என்னன்னு தெரிஞ்சுன்னா, அதுக்கு முன்னாடி சம்பவம் நடந்துச்சு. இவர் இந்த வாங்கிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். யார் இவர் சாப்பிட்ட மிச்ச பத்தே நாய்க்கு போடுவார். இந்த நாய்க்கு பசி தாங்கலை, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி அல்ற சோறு நமக்கு தானே இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இவன் கையை பார்க்க வாயை பார்க்க இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சுல. பசி தாங்க முடியல, சோறு காலியாக போதும் தட்டில் ஓட்டில் பார்த்துச்சுல. படக்குனது தாவி அவன் கையில் இருக்க சோறு அப்படி கொண்டு போகல, சோறு பறியும் சொல்லி பறிக்க போச்சுல. இவன் சோத்தை உள்ள வச்சுட்டு படக்குன்னு கையெடுக்க அவன் கழுத்துல இருந்த உத்திராட்ச கொட்டையை கடிச்சு பிடிச்சு. யாரு? இந்த பத்திரகிரியாடைய கழுத்துல உத்திராட்சம் இருந்துச்சுல, அதை போய் கவி பிடிச்சு. அதுக்குத்தான் சொன்னார் பழமொழி, துப்பு கட்ட நாயி உப்பு கட்ட வச்சு உருண்டை பிடிச்சி கடிச்சு வச்சு பிடிச்சாடா. கோபப்பட்டேன், அடிச்சேன், இந்த நாயை விடக்கூடாதா, நீ என் கையிலத்துல கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா, இனி உனி விடலாமா, அந்த ஓடு நமக்கு தெரிஞ்சு ஓகே விட்டே அடி மண்டையில் அடிச்சு நாயையும் கொண்டு விட்டியா, ஓடும் அதோடு ஓடி போச்சு. அப்போ அந்த நாயாக இருந்தவர் தான் பிற்காலத்தில் யாராக வந்தான், பெரிய மாபெரும் மன்னனாக இந்த உலகத்திற்கெல்லாம் நல்வழி காட்டக்கூடிய சர்ப்பதமான ஒரு சோழ பேரரசனாக வந்து. அப்படின்னா ஒருத்தருடைய பிறப்புகள் வந்து அடுத்த முறைக்கு நம்ம தள்ளிட்டு போகின்றதுக்காக அதோட தான் இந்த ஜோதி ஐக்கியமானால் பத்திரகிரியார். சரி, காலம் காத்துனா காலம் கடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா காற்றுற போது தூத்துக்கணும், கதவு இருக்கிற போது சாத்திக்கணும், பருவம் இருக்கிற பொழுது வறண்டத்துக்கு தேவை. இரண்டு வீட்டுக்கு ஒரு பருவமடைஞ்ச பெண்ணுக்கு பாதுகாப்பும் துணையும் எப்பொழுதும் வேண்டும். அதை யார் கொடுப்பா? தாய் தந்தையர் கொடுப்பார்கள். இப்பொழுது நான் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல உனக்கு தேவை, இந்த இடத்துல என்ன தேவை? என்ன தேவை? என்னதே தேவை? எதுவுமே தேவையில்லை சுவாமி. என்ன வேணும்? கண்டிப்பா எதுக்கு வரன்றது அப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரியே தலையை இருக்க வரையா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு தேய்ச்சிங்கன்னா எவ்வளவு அழகா வேணும். காலையில தேய்ச்சிக்கிறோம், இப்ப தேய்ச்சா மூஞ்சில எண்ணெய் வடிஞ்ச மாதிரி. என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? வேணாமா? என்னதான் வேணும்? அது இல்லையா நான் கேட்கறேன். உலகத்துல எல்லாருக்கும் எல்லாம் பெற வேண்டும், இங்க இல்லாம இல்லைன்னா எதுக்குமா? குணம் என்பது வெளியே தெரியாது, இருந்தாலும் இது புராண ரீதியா உண்டு. சரி, ஏன்னா இந்திரனுடைய சாப கணக்குல ஒரு கணக்கு இருக்கு. ஆமா, அவருடைய சாபத்தை இந்த தீட்டு என்று சொல்லணுமா? பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டது ஒன்று, 12 ஆண்டுகள் ஒதுக்கப்பட்டது, நீரால் ஒதுக்கப்பட்டது, மரத்தால் ஒதுக்கப்பட்டது அப்படினாங்க. அப்படி இருக்கு இல்லையா? ஆமா. ஒரு மரத்துக்கு தீட்டு எங்க படும்? அந்த பிசின்னு சொல்லுவாங்க, அது மூலமாக. ஒரு மண்ணுக்கு எப்படி வந்து உவட்டு மண்ணாக வரும், உவட்டு நிலமாக. ஆமா. ஒரு தண்ணிக்கு எப்படி வரும்? நுரைகளாக, நுரைகளாக இப்படி வருது இல்ல? ஆமா. பெண்ணுக்கு அந்த மாதவிடாய் என்று சொல்லி தீட்டு மூலமாக. இந்த மாதவிடாய் 12 வயசுக்கு முன்னாடி நடந்திருக்குமா? இல்ல. அப்ப எப்பொழுது வருகிறது? அது பூப்பெய்திய பிறகுதான் மாதவிடாய் காலங்கள் வந்தாதான் சரியாக குழந்தை பெறுவதற்கு தகுதியான பெண்ணை நிர்ணயிக்க முடியும். இப்ப அது வந்தாத்தே அவ பெண் என்ற உருவத்துல அதிலையும் பூ பெய்துறா. அதானே உண்மை. அப்ப 12 ஆண்டுகளாக சேர்ந்த மனிதனுடைய கழிவு பாரம் எல்லாம் வெளியேறுது. ஏங்க அதனால தாங்க பிறந்த குழந்தைக்கு கூட ஒரு 3 மாசமோ இல்ல 1 வருஷம் கழித்து இந்த முடியாகப்பட்டது இறைவனுக்கு படைக்கிறன்னு சொல்லி எடுப்பாங்க. முடி எடுத்தல். என்ன காரணம் தெரியுமா? அப்பேற்பட்ட 10 மாதங்களுக்குள்ள அந்த கருவறை அந்த இடத்துல அந்த நீங்க சொன்னது போல 10 மாதம் சேர்ந்த இந்த உதரத்தினால் ஊறி போயிருக்குமா அந்த தலை. அதனாலதான் எந்த ஒரு நோய் அண்டாமல் 1 வருடத்துக்குள்ளோ 3 மாசத்துக்குள்ளோ 6 மாசம் குல வழக்கப்படி அவங்க முடி எடுப்பாங்க. அப்படி எடுத்தோம்னா மீண்டும் அந்த நச்சு போய் சேராமல் பாதுகாக்கப்படுது குழந்தையின் தலையை. அந்த உதிரம் எல்லாம் சேர்ந்துதான் குழந்தையே உருவாகுதுன்னா அந்த முடி எடுக்கிறோம். அப்ப தாயினுடைய யோனியில இருக்கக்கூடிய அந்த கசடுகள் கழிவுகள்லாம் ஒரு குழந்தைக்கு உச்சந்தலையில அப்படியே பட்ட வச்ச மாதிரி பக்கு பிடிச்ச மாதிரி பக்கு பிடிச்சிருக்கும். சில பேர் அதை எடுக்க முடியாது. நீ சொன்ன மாதிரி 6 மாசத்துலயே நீக்கிறதுக்கு நம்ம பிஞ்சு தலையா சீப்பு கூட போட முடியாது, போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தனியா எடுக்கிறதுக்கு தெரியாது.
அதைத்தான் நம்மளால சொல்லுவேன். அதை தனி இடத்தா தீட்டாயிரும். அதைத்தான் நம்மளால இந்த புனிதமான காரியம் மாத்திட்டேன். ஏப்பா என் பிள்ளைக்கு குலசாமிக்கு மொட்டை விட போறோம், 6 மாசம் ஆச்சு குழந்தை வருது பாத்தீங்களா? நம்ம அப்படி கழிவை. ஆனா இஸ்லாமிய மதத்துல பாருங்க ஒரே மாசத்துலயே முடி எடுத்துருவாங்க. குழந்தை பிறந்து 1 மாசத்துல எடுத்துருவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவேன், அதை பூரா வெட்டி போடுவேன். அதுக்கு என்ன அதை நீ அது அவங்க வழக்கம் இல்ல. அது மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்பாடு இருக்குமா, கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அது மாதிரி இடத்துக்கு ஏற்றவாறு நாம் இந்த இடத்துல செய்யணும். அப்ப நான் கேட்டதுக்கு பதில் என்ன என்ன கேட்டீங்க? வடகாசியில் ஓடுது கங்கை நீங்க சொன்னீங்க. நான் தமிழகத்துல ஓடுது கங்கை எதுன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இப்படி சுத்தி வாரியே? சரி நான் கேட்கிறேன், கங்கையின் நாயகன் யாரு? சிவன் தான். சிவன் தானே? ஆமா, அவன் தான் அடக்கணும். பகீரதனுக்காக வந்தா அந்த கங்கை வடகாசியில ஓடுது. அவன் தானே சிவன்? ஆமா, சிவன் தானே அவன். அவனே. சிவனுக்கு என்ன வாகனம்? காளை. காளை. காளையா? ஆமா, காளையில கிடையாது, காளை வாகனம். நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். அம்மனுக்கு சிம்ம வாகனம். சரி, பிரம்மனுக்கு அன்னப்பட்சி வாகனம். மகாவிஷ்ணுக்கு கருட வாகனம். உண்மைதானா? உண்மைதான். போயில்லையே. இல்ல. யமனுக்கு எரும மாடு. அது வாகனம் அவருக்கு. உங்களை பார்த்தா தெரியுது. என்ன ஏன் நீங்க சொல்றீங்க? இல்லம்மா, சொல்லுவீங்க, பதில் சொல்லுவீங்கன்னு தெரியுது. கழுத. ஆமாங்க, மூதேவிக்கு வாகனம். பெருசு. மூதேவிக்கு வாகனம். அதே மூதேவி பெருசு. ஏன்னா ரோசம் பெருசு கழுதைக்கு. அதை விட அவதான் மூத்த தேவி. அதானங்க இருக்கிறதுலே பெண் தெய்வங்கள்ல முதல் தேவி மூத்த தேவி அவதான். சரி, அந்த கழுதைக்கு நான் கேட்கிறேன், மூத்த தேவி அவ்வளவுதான் மூதேவின்றீங்களே. ஆமா, எத்தனையே வாகனம் இருக்குல்ல, ஏன் மூதேவிக்கு கழுதை வாகனம் வந்துச்சு? கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்போமே. என்ன இப்படி வாகனத்துல போய்கிட்டு இருக்கு? அப்படித்தாங்க இருக்கணும். பேசாம நம்மளுது. அப்படியா? ஏன் அந்த மூதேவிக்கு கழுதை வாகனமாச்சு? கழுதை வாகனம் இருக்க என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான் அதை சொல்லிக்கிறேன். நான் கேட்ட இந்த தமிழகத்தில் ஓடுற கங்கையை சொல்லுங்க. ஆக காசியிலே ஓடுவது கங்கை, எப்பொழுதும் வற்றாத ஜீவநதி, திரிவேணி சங்கமம். அங்கே கங்கோத்திரியில் தோன்றும். இமயமலையில கங்கோத்திரி என்று சொல்லக்கூடிய இடத்துல தோன்றிய கங்கை நதி வற்றியதாக இதுவரைக்கும் வரலாறு கிடையாது. ஆனால் அதே போல நம் தமிழகத்தில் ஒரு நதி ஓடுது அப்படின்னு அம்மையார் கேட்டாங்க. எந்த நதி தெரியுமா? காவிரி கூட வறண்டுரும், வைகையும் வறட்சி ஆயிரும், பாலாறு, தென்பண்ணை, வடபண்ணை, கிருஷ்ணா, கோதாவரி, நர்மதை, தபதி, எத்தனை நதிகள் புறம் போடுற சொல்லுவேன். எங்கே தமிழகத்தில் இருந்து இந்தியா வரைக்கும், சிந்து, சீலம், சீனா, ராவி, பியா, சட்லஜ் வரைக்கும் எல்லா நதி வரையும் என்னால் சொல்ல முடியும். ஆனால் நீ சொல்லும் போது வற்றாத ஜீவ நதியாக தமிழகத்தில் ஒன்று ஓடுதனால் அது ஒன்றே ஒன்று. எல்லா நதியும் வேற இடத்துல தோன்றி நம் தமிழகத்தில் வரும். ஏன்னா தமிழகம் தான் இந்திய வரைபடத்தை பொறுத்த வரைக்கும், பூமியினுடைய பொறுத்த வரைக்கும் கீழ்ப்பகுதி, அடிப்பகுதி. அப்போ இதுபுறம் வடக்கு மேற்கில் இருந்து இப்படி வரும், உற்பத்தி ஆகி கீழே வந்து தெற்கு இந்து மகா சமுத்திரத்திலையும் வங்காள விரிகுடாலையும் கடக்கக்கூடிய சுழிமுனை பகுதி நம்ம பகுதி, நம்ம நாட்டில் அது கீழ் பகுதி. அப்போ எல்லா தண்ணியும் கீழ் நோக்கி வரணும், மேலேருந்து தோன்றணும். ஆனால் இந்த அம்மா சொல்கிறது, தமிழகத்தில் ஒரு வற்றாத ஜீவ நதி இருக்குன்னா அது என்ன நதி தெரியுமா? தாமிரபரணி. இந்த தாமிரபரணி எங்கே தோன்று தெரியுமா? தமிழகத்தில் தான். இப்போ காவிரி எடுத்துக்கங்க கர்நாடகத்தில், முல்லை பெரியார் எடுத்துக்கங்க கேரளாவில், அப்படி நம்ம பகுதி பிரிச்சிட்டோம். ஆனால் இந்த தாமிரபரணி இருக்கே, இது எங்கே தோன்றுச்சு அப்படின்னா நமது மேற்கு தொடர்ச்சி மலை, தென்பொதிகை மலையில், தமிழக எல்லை பகுதிகளே தான். தமிழக எல்லை பகுதிகளை தோன்றி தமிழக எல்லை பகுதியில் முடிவடையும். எப்படிப்பட்ட ஒரு ஜீவ நதி இருக்குன்னா வற்றாது. இதுவரைக்கும் தாமிரபரணி வற்றி பார்த்ததே கிடையாது. எந்த நாளும் குழு குழு நீரோட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும், தெளிந்த நீரோடையாக. அப்பேற்பட்ட ஒரு ஜீவ நதி இது என்றால் அதுதான் வற்றாத ஜீவன், வற்றாத ஒரு காசி, வற்றாத ஒரு கங்கை என்றால் தாமிரபரணி. திருநெல்வேலி பகுதி இருக்கு இல்லையா, அங்கே ஓடக்கூடியது நதியாக ஓடக்கூடியது அங்கே. சரி, கங்கையாக வந்தவள் உங்களுடைய நாராயணன் என்ற பாட்டனோட பாதம் பட்டு உங்க தகப்பனார் அங்கே கழுவி எடுத்தார். அதன் மூலமா ஒரு சில துளிகள் விழுந்ததும் இங்கே. அதான் மதுரையம்பதியில பாருங்க. ஆமா, நூபுர கங்கை என்று சொல்லக்கூடியது உங்க குடும்பத்துக்குள்ளே வந்ததுனால பெருமை. உங்களுக்கு பின்னால பாருங்க, ஏன் இந்த இருக்குலே அழகு மலை. ஆமா, உங்களுக்கு பின்னால இங்க இல்லங்க, பின்னால அழகு மலை. அப்பேற்பட்ட அழகன் மலையில நூபுர கங்கை உங்களுடைய பாட்டன் நாராயணன் பாதம் பட்டு சிலம்பு ஆறாக வற்றாத. பாதம் பட்டதுனால இல்ல, பாதத்து மேல பட வச்சதுனால சொல்லுங்க. உங்க அப்பா வந்து பாத பூஜை பண்ணாரு. ஏன்னா உலகத்துல எல்லா சக்கரவர்த்தி இருக்கிற சக்கரவர்த்தி உண்டு. ஆமா, மகாபலி சக்கரவர்த்தின்னு பெரிய பூலோகத்தில் இருந்தான். ஏன்னா எலி என்று சொல்லக்கூடிய அவதாரம் எடுத்து விளக்கினை தூண்டி மீண்டும் மகாபலி என்று சொல்லக்கூடிய சக்கரவர்த்தியாக அரசனாக பொறுப்பேற்று அரசர் குலத்தை, அரக்கர் குலத்தை காக்க வந்த மகாபலி சக்கரவர்த்தி. தெரியுமா உங்களுக்கு? என்ன, எல்லா பூமியில எல்லாரும் பார்த்தேன். ஆனா அந்த பூலோகத்தை இன்னைக்கு ஆட்சி செய்துகிட்டு இருக்கான். எல்லாருக்கும் ஒரு அழிவு உண்டு, மகாபலிக்கு அழிவு கிடையாது. இது தோன்றியது முன்னால. இந்த சூழ்நிலை என்ன பண்ணா தெரியுமா? ஆமா,
அவனுக்கு அழிவு கிடையாது. கிருஷ்ணன் ஒரு சமயம் தர்மரை கூட்டுக்கிட்டு வாடா பாதாளத்துக்கு போன்னு சொல்லி போனாரு மகாபலியை சந்திக்கிறதுக்காக. தர்மனுக்கு கொஞ்சம் தலக்கணும், நம்ம தான் தர்மம் செய்கிறதுல பெரிய ஆள், கேட்குறவனுக்கு வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மண்டக்கடை இருந்துச்சு தர்மனுக்கு. இவன் மண்டக்கடத்தை அடக்கணும்னு சொல்லி என் பாட்டன் கிருஷ்ணன் என்ன மச்சரன் தானங்கிட்டு வாடா மாப்பிள்ள போகும்னு சொல்லி பூலோகத்துக்கு கூட்டி போயிட்டார் பாதாள லோகத்துக்கு. அங்கே ஆடுறது யார்? மகாபலி சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியை பார்க்க போகணும். போகும்பொழுது வீதி வழியை நடந்து போகிறாங்க. அப்படி வீதி வழியை நடந்து போகும்பொழுது தர்மனுக்கு தண்ணி தாகம். அப்போ மாப்பிள்ளை பார்த்துறாங்க, கிருஷ்ணா தாகமாக இருக்குது. அப்படியா, இதோ பக்கத்தில் அப்படின்னு ஒரு வீட்டு அம்மா வாசலை போய், அம்மா இவருக்கு தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்க. அவள் என்ன தெரியுமா, நல்ல பெரிய செம்பு, தங்கத்தால் ஆன செம்பு, தங்கத்தால் ஆன செம்பில் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறா. கொடுத்தாச்சு. இவன் பார்க்குறேன், வாங்கி பார்த்த தருமனுக்கு பதறேன், ஏடா செம்பே தங்கத்தை தட்டியில் தங்கத்தில் செம்பில் தண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு, பெரிய செல்வ செழிப்பான நாடாக இருக்கும் போல அப்படின்ட்டு வாங்கினவன் நல்ல வயிறார குடிச்சுட்டான். தண்ணியை குடித்த பின்னால், அம்மா இந்தாங்கம்மா தங்கச்செம்பில் இந்தாங்கம்மான்னு கொடுத்தேன். அந்த பொம்பளை கொண்டு வர கண்டுக்கல, அது கீழே தூக்கி போட்டு போப்பா அப்படின்ட்டான். இவனுக்கு பதறிட்டேன், தருமே ஏன்னா தங்கத்தால் செம்பை சர்வசாரம் அந்த பொம்பளை தூக்கி போட்டு வீதியில் போட்டு போன்றாலே அப்படின்னு ஏமான்னு கேட்குறேன். எங்கிட்ட நாங்களாம் எந்த பொருளையும் கொடுத்த பொருளை வாங்குறது இல்லைப்பா அப்படின்னா. கொடுத்த பொருளை வாங்குறது இல்லை, கொடுத்த பொருளை வாங்குறது இல்லையா? அம்மா இது தங்கம்மா, என் தங்கத்தில் கொடுத்துருக்கீங்கம்மா. அட தங்கம் இது என்னையா தங்க நாங்கள் பார்க்காது, தூக்கி போடி அப்படின்ட்டான். அப்போ பார்க்குறேன், நேராக அரசன்கிட்ட போயாச்சு. சரி வாடா மாப்பிள்ள நம்ம போய் நான் அரசனை பாட்டு வந்துடும். நான் நேரம் இங்கே வந்த உடனே தர்மனுக்கு ஒரு ஆணவம் இருந்துச்சு இல்லையா, அந்த மகாபலி சக்கரவர்த்தியை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு இப்படி கொஞ்சம் தலை நிமித்து நின்றையான். மகாபலி கண்டுக்கிறவே இல்லை. என்ன மாமா நம்ம வந்திருக்கம்மா, கண்டுக்கிறவே மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, தர்மன் வந்திருக்கேன் அப்படின்னாரு. தர்மம்னா என்னன்னாரு, நாங்கள் கேட்டதெல்லாம் செய்யக்கூடிய ஆளுங்க, நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்னு கேட்டார். அப்போ தர்மன் சொல்கிறேன், என் பூமியில் தினசரி 1000 பேத்துக்கு நான் அன்னதானம் போடுவேன் உங்கள் நாட்டில் அப்படின்னா. 1000 பேத்துக்கு பரவாயில்லையே. அப்போ இவர் பார்த்தார், மகாபலி கேட்குறேன் தர்மனை பார்த்து, ஓ அப்போ உன் நாட்டில் 1000 பிச்சைக்காரன் இருக்கேன். அதானே என் பிச்சைக்காரன் தானே ஜோறு போடுவேன். ஒரு மண்ணே ஒரு அரசன் தன்னுடைய நாட்டில் மக்களை குடிவடைய கையேந்த விடலாமா? குடிவடைய கையேந்த விடலாமாடா? அன்னத்துக்கு அலைய விடலாமா? அப்போ நீ அரசனா? நீ என்னமா 1000 பேத்துக்கு வந்து நான் அன்னதானம் போடுறோம்ன்ற, அப்போ நீ 1000 பேர் இப்போ உன் நாட்டில் பிச்சைக்காரன் இருக்கேன், பிச்சைக்காரன் வச்சுக்கு நீ ஆட்சி செய்கிற, நீ என்னடா பெரிய ஆள் அப்படின்னா. ஏன்னா அப்போத்தே நினச்சினா, ஓஹோ இதை சுட்டி காட்டுறதுக்கு தான் அந்த ஏழை குடிச்சிருந்த பொம்பளை கூட தங்கத்தால் கொடுத்த செப்பை தூக்கி போட்டு போடாண்டாலோ. அப்போ இந்த அளவுக்கு தர்மத்தை காப்பாற்றக்கூடிய புண்ணியமான பூமி இவன் ஆட்சி செய்கிறான். அதனால தான் இன்னைக்கும் சிரஞ்சீவியாக இருக்கிறான் மகாபலி சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட மகாபலி சக்கரவர்த்தியுடைய கர்வத்தை அடக்கிறதுக்கு அன்னைக்கு வந்தேன் பாட்டை மகாவிஷ்ணு. எங்க வந்தேன்? வாமன அவதாரம் எடுத்து குள்ள உருவமாக வந்து சேர்ந்தான். அப்ப திரிவிக்ரமனாக காட்சி கொடுக்கிறாரு. யாரு? விண்ணை ஒரு அடியாக மண்ணை ஒரு அடியாக அளந்தான். 3 அடி கேட்டேன், 2 அடியில உலகத்தை அளந்து விட்டேன். ஐயா என் பாதத்தினால நான் அளந்துக்கிறேன் அப்படின்னா வரம் கொடுங்கன்னு கேட்டாரு. சின்ன பையன் தானே, அவன் பாதத்துல எம்பிட்டு அளந்துட போறியா? தந்தேன் 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 என்று சொன்னார். நீ இப்படி கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், தாரை வார்த்தை எனக்கு தந்தேன்னு சொல்லையா என்று சொன்னார். சுக்ராச்சாரியர் போய் வண்டு உருவம் எடுத்து கமண்டலத்தை அடைக்க கற்பை புல் எடுத்து குத்த குருதியோடு வந்த நீரோடு தந்தேன் 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 என்று சொன்னார். ஒரு கண்ணு கட்டிச்சு சுக்ராச்சாரியர். அதனாலதான் பாருங்க, தன்னுடைய உருவத்தை பெரிதாக மாற்றி விண்ணை ஒரு அடியாக மண்ணை ஒரு அடியாக அளந்துட்டாரு. எல்லாத்தையும் அளந்துட்டேனையா, இன்னொரு அடிக்கு எங்கே என் பாதத்தை வைக்கேன்னு கேட்டார். பெருமாளே என்கிட்ட வந்து பிச்சை கட்டுட்டா, என் தலையில வைட அவன் பாதத்தைன்னு கேட்டார் மகாபலி. தன்னுடைய பாதத்தை தலையில் வைத்து அமித்தினார், பாதாள உலகம் சென்றார். அவருக்காக பாருங்க வருஷம் ஒரு முறை கேரளா மாநிலத்தில் இன்னும் கொண்டாடுறாங்க ஓணம் பண்டிகை சொல்லக்கூடியது. அந்த மகாபலி சக்கரவர்த்திக்காக வருடம் ஒரு முறை பூலோகத்திலிருந்து இந்த பாதாள உலகத்திலிருந்து பூலோகத்துக்கு வருவார் அப்படின்னு நம்பிக்கையோட கொண்டாடுறாங்களா இன்ற வரைக்கும். ஓணம் பண்டிகை கொண்டாடுவ பொம்பளை ஊரை ஓணம் கொண்ட விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பொம்பளை ஊரை அத்தப்பூ வச்சு அந்த சிறப்பு பண்ணுவாங்க. அந்த அத்தப்பூ குளம் போட்டு தான் வரவேற்பாங்க. ஆமா, அவரை வரவேற்பாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு. மகாபலி அவர் தன் ஏற்கனவே இருந்த நாடு கேரள பகுதி, அந்த பகுதிக்கு தன் மக்களை எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்காக பூலோகத்தை விட்டு பாதாள அப்பேற்பட்ட அந்த விண்ணுக்கு போச்சு பாருங்களா உங்க பாட்ட நாராயண பாதம். அந்த பாதம் சத்தியலோகம் போச்சு உங்க அப்பா இடத்துக்கு. எங்க அப்பாவோட பாதம் வருது அப்படின்னு தாய் தந்தையருக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக தந்தையின் பாதத்தை அப்படி கழுவி நீரால் அபிஷேகம் செய்தாராம். அவர் காலில் அணிந்த சிலம்பு மூலம் பட்டு தெரித்து வந்து விழுந்ததான் அழகர் மலையில. அங்கே விழுந்ததான் வற்றாத ஜீவ நதியாக நூபுர கங்கை ஓடுது. அறிவியல் ரீதியாக நூபுர கங்கை ஆமா நூபுரம். ஆனா பாருங்க இன்னும் பாருங்க, நூபுரம்னா சிலம்புன்னு அர்த்தம். கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, எங்க ஆரம்பிச்சிச்சு எங்க தொடங்குச்சுன்னு. அதான் உண்மை. ஆனா இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அறிவியல் ரீதியா கண்டுபிடிக்க முடியல. ஆன்மீகம் கொடுத்து வந்த பொக்கிஷன் நம்மளுக்கு. அதெல்லாம் ஏமா
அதுக்குத்தான் சொல்லுவாங்க பழமொழி, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க முடியாது. ஏன்னா நதி மூலம் இது எங்க தோன்றுச்சுன்னு வேணாலும் கண்டுபிடிக்க முடியாது. ரிஷியினுடைய மூலத்தைனா ரிஷியினுடைய பிறப்பு உழைப்பை கண்டுபிடிக்க. இப்ப நான் இருக்கேன், நான் எங்கே பிறந்து யாரும் சொல்ல முடியுமா? என் பிறப்பு என்பதை வேற. ஆனா உலகத்துக்கு தெரியும் பிரம்மனுடைய தொடையினால் தோற்றுவிக்கப்பட்டவன் இல்லை. ஆனா தொடைக்கு ஆதாரம் எதுன்னு கேட்க முடியாது. அதுக்கு தான் தொந்தியிலே நடு பந்தையிலே திட செந்தையிலே முந்திய இதனுடன் விஷ்ணு தான் இருப்பார். இங்கே பூவலைகள் மைய பாரடி வாழை பண்ணை. அதனாலதான் முன்ன இட்டத்தி முப்புறத்துல பின்ன இட்டத்தி தென் இலங்கையிலே அன்ன இட்டத்தி அடி வயிற்றில யாமும் இட்டத்தி மூழ்க மூழ்கவென மூழ்க வேண்டும் சொன்னார் பட்டினத்து செட்டியார் பட்டினத்து சுவாமிகள். பட்டினத்தார் வச்சாரு ஆத்தாவுடைய உடலுக்கு வந்து தகனம் பண்றதுக்காக. ஆமா, எங்க அம்மா எப்படிலாம் என்னை பெத்து எடுத்திருப்பா, அவளுடைய உடம்பு இப்படி எல்லாம் தகனம் செய்ய கட்டைகளால் அடுக்குவதா, பச்சை வாழை மட்டையால் நான் தகனம் செய்வேன் என்று பச்சை வாழை மட்டையே எடுத்து தகனம் செய்து கொடுத்தாரு. உண்மைதாங்க. பச்சை வாழை மட்டையில என்ன பத்துன்னு பிரிச்சுக்கிறோம். அதுக்கு ஆரம்பத்திலே கற்பூரம் பத்தினா கற்பூரம் பத்த வச்சுன்னு பிடிக்கும். கறி என்ன செய்யும்? கொஞ்சம் ஊதி பத்த வைக்கணும். அப்புறம் வாழை மட்டை. கதலி புத்தி வந்து அப்படி கிடையாது, ரொம்ப நேரம் முயற்சி செய்தாலும் முடியாது. வாழை மட்டை. ஆனா வாழை மட்டதே உடனே பத்திக்குமா? அதெல்லாம் அவருக்கு பக்தி இருந்தாலும் பத்திக்கும். முதல்ல எரியுமா? அது எரியாதுல. அதனாலதான் கதலி புத்தி. அப்புறம் எப்படி பட்டினத்தாரி எரிய வச்சான்னு சொன்ன? தன்னுடைய தாய்க்காக அவர் ஞானம் அடைந்தவருங்க. ஞானம் அந்த அடைந்ததனால அந்த தாய்க்கு தகனம் செஞ்சார். அவர் மட்டும் அடைஞ்சாரு, அவர் மட்டும் எரிய வச்சாரா? நல்லதங்க என்ன சொல்ற, பெண்ணோட எரிய வச்சா தன் பிள்ளைகளுக்காக பட்டினி கிடக்கிறமே. என்னுடைய அந்நியார் இப்படி குருணி அரிசி கொடுத்து சமைச்சு கேள்வியும் நானே பதியும் நானே இருக்க கூடாது. நீதே பட்டு பயிர்ந்து பச்சை மதத்தை எரியாதுன்னு சொன்ன. அப்புறம் எரிய வச்சான்ற பக்தி. அப்ப எரிய போது ஞானம் உள்ளவர்கள் நீங்க ஞானம் உள்ளவர் எரிய வச்சா அப்ப நல்லதங்காலும் எப்படி எந்த அடிப்படையில் ஏத்துக்கிறீங்க? பட்டினத்தருக்கு ஞானம் பிறந்தது, முக்தி கிடைத்தது, சிவபெருமான் அருள் கிடைத்து அவர் எரிய வச்சாரு. ஆனா நல்லதங்க அப்படியா? பசியோடு பட்டினியோட அவளும் பதிவிரதா தன்மையோட இருந்து கேட்டா, இந்த இடத்துல கறி அதாவது விறகு என்பது எதுவுமே கிடையாது, இந்த பச்சை வாழை மட்டும் தான் இருக்கு, என் பிள்ளையெல்லாம் பசியில இறந்து விடுமோ, அதனால் எரியட்டுமே நான் பத்தினி என்றால் அப்படின்னு சொன்னா எரிந்தது அங்கே வாழை மட்டை. அவளும் தான் பெண்ணு உண்மையிலே ஏத்துக்கிருச்சு உலகத்தை. 7 பிள்ளைகளை உணவளித்து காப்பாற்ற முடியாது, இறந்து விடலாம் என்று இருந்தார்கள் 7 குழந்தைகளோடு சேர்ந்து. ஊழுக்காட்சி கொடுத்த சூழ்நிலைக்கான சண்டாளி மூலி அலங்காரி எல்லாம் பொம்பளையா? யார சொல்றீங்க? பொம்பளை இல்லைங்க, அந்த நல்ல தம்பி இருக்கால அவன் பொண்டாட்டி அண்ணி. ஆமா, அவ வந்து நல்லா வருது அண்ணி. ஏமா அவ பொம்பளையா? நான் கேட்கிறேன். இவள் நல்லதாங்க வந்து ஒரு சில பெண்களோட குணம் அப்படித்தானே இருக்கின்றது. ஒரு சில பொம்பளை எல்லாம் அப்படித்தான் இருக்காளுங்க. மூலி அலங்காரி உங்களை சொல்லலங்க, நீங்க ஏங்க பாக்குறீங்க? நீங்க வேற. என் வீட்ல எல்லாம் 5 நாத்தனார், நான் எப்படா வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு நிஜமாலே என் மாமியார் நாத்தனார் என்ன தங்கமா தாங்குவாங்க. இங்க பாருங்க, எங்க வீட்ல அவங்கள்ட்ட நானும் நடந்துக்கிற முறையும் அப்படி. எங்க வீட்ல 10 பொம்பளை, அக்கா தங்கச்சி வழக்கம் தானே, தெரிஞ்சது தானே. ஆனா நான் வரதே நீங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக. ஏன்? நான் தானே போய் சமைக்கிறேன். அப்படின்ற மாதிரி சில குடும்பம் இருக்கு. இல்ல நிஜமாலே உங்களை போல தங்கைகளை உடன் பிறந்தவர்களை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர்களை பார்ப்பதற்காக உங்க வாழ்க்கை முழுவதும் இழந்தவர்கள் தாங்க. நாரதற்காக சொல்லல, நாரதருக்கு அப்பாற்பட்ட கதாபாத்திரத்தை சொல்றேன். கூட பிறந்த தங்கச்சிகளை எப்படி எல்லாம் பார்க்கணுமோ உங்களை பார்த்து தான் கத்துக்கணும். அதெல்லாம் அப்பேற்பட்ட தாய்களையும் தங்கைகளையும் பாதுகாப்பாத்தினால்தான் உங்க குழந்தை இன்று மென்மேலும் நல்லா இருக்காங்க. அதுதான் நம்ம செஞ்சோம்னா பிறர் நமக்காக செய்யக்கூடியது கடவுள் செய்வார். அந்த தன்மை இருக்கு. அது போலதான் எங்க வீட்டுல நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சொன்னீங்களே ஏன் இந்த மூத்த தேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு கழுதை வாங்கணும்? ஆமா, கழுனா என்னங்க? கழு என்றால் அழகு, தையினா பெண்ணு. அவ ரொம்ப அழகான பெண்ணு. ஆமா, கழுத அப்படின்னு பிள்ளையை சொல்றோம்ல, எடுத்து கொஞ்சம் போது உங்களை இல்லம்மா சொல்லும் ஒரு பிள்ளை அடைய செல்ல கழுத அப்படின்னு என்ன கழுதையா பொம்பளை பிள்ளை? அழகு அழகான பெண் என்றுதான் அந்த பெண்மணிக்கு மூத்த தேவியாக வந்தனால் கழுதை என்று சொல்லக்கூடிய வாகனத்தை கொடுத்தாரு அங்கே பெருமாளாகப்பட்டவர். அதனாலதான் மூத்த தேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணை தான் சொன்னாங்க. இருவருக்கும் போட்டி வென்றதாம். மூதேவி அழகா இல்ல ஸ்ரீதேவி அழகான்னு. பெரியவர் தாங்கள் சொன்னீங்க, அம்மா நீங்க போகும் பொழுது அழகா இருக்கீங்க, ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ள வரும் பொழுது அழகா இருக்கா. ஏன்னா மூத்த தேவி என்று சொல்ல இரவு முழுவதும் தூக்கத்தை கொடுத்து விட்டு காலையில் எழுந்தவுடன் பின்வாசல் திறந்தா மூதேவி போயிடுவாளாம். அப்ப போகும்போது நீங்க ரொம்ப அழகு, ஸ்ரீதேவி ஆகப்பட்ட மூத்த தேவி போய்விட்டாள் என்று முன்வாசலை திறக்கும் பொழுது அவள் வரும் பொழுது அழகு அப்படின்னு இருவருக்கு சரி சமமாக பஞ்சாயத்து சொல்றதே தாங்கள் தானே. நானே சொன்னேன் பஞ்சாயத்து உருவாக்க இருக்கட்டும். ஆனா பஞ்சாயத்து சொல்றதும் உலகம் ஏத்துக்கிட்டா நாட்டுல எல்லாருக்கும் பைத்தியகரத்தனம் ஆயிருவேன். அதானே உண்மை. சரி, நமக்கு சுயறிவை கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இரவுல பூரா மூதேவி உள்ள வீட்டுக்குள்ள இருக்கா, நித்திரை. பின்வாசல் கதவுல திறந்தா போயிருவா. பின்வாசல் இல்லாத வீட்டுக்கு ஜன்னல் இருக்குல்ல, சாளரமும் இல்ல. சாளரம் இல்லாம வீடா கட்டுவாங்க இப்பலாம். ஏங்க நான் கேக்குறேன், இருக்கிறேன் அவ்வளவுதாயா.
கையகளை குச்சி நான் கேட்கிறேன் 80 கோடி சொத்து கூட வச்சிருக்கட்டுமியா, அவன் படுத்து எந்திரிக்கிறதுக்கு 8 கட்டுத்தேன். ஆமா அவ்வளவுதான். 8 அடுக்கு மாளிகை நீ கட்டி வச்சாலும் நீ படுத்து விடுறது 8 கட்டு தான்டா. அதுக்கு பீரியட் இங்க ஒரு கால அங்கே ஒரு கை வச்சிட முடியுமா? நீ 8 மாடி கட்டி இருக்க, 8வது மாடில என் கால் இருக்கு, 6வது மாடில என் கை இருக்கு, 3வது மாடில என் உடம்பு இருக்கு, வைக்க முடியுமா? அதனாலதான் பாருங்க அப்படி சாளரம் இல்லாத பின்வாசல் இல்லாத இடத்துல நேரத்துல எந்திரிச்சு முகங்களை கழுவி அந்த தன்னுடைய உடம்பை சீர்படுத்தி கொண்டாலே அந்த மூத்த தேவி போயிடுவா. காரணம் என்னன்னா எதுவுமே இல்லாத ஒரு குச்சி குடிச்சிருப்பு நம்ம நுடைக்கிட்டு கிடந்தாலும் காலையில எந்திரிச்ச உடனே பொம்பளை அப்படியே வெளியில வரும்போது இப்படித்தான் வருவா, விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு. ஆமா வாச கூட்டணும்ல, அடிச்சு மூதேவி முத விரட்டணும்டாண்டு. மூதேவிக்கு ஆயுதம் இது விளக்கமாறு. அதை எடுத்து கூட்டி விட்டால் அந்த மூதேவி ஆகப்பட்டவள் அத்தா நீ போ நேரம் அப்படின்னு பொம்பளை என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து பிடிச்ச உடனே படக்குன்னு சாணி எடுத்து கரைச்சு சாணியை கரைச்சு மூஞ்சில வாசல்ல போடுவாங்க. அப்படி தேமா சொல்றாங்கல்ல. அதனாலதான் அரிசி மாவினால் கோலமிட்டு நான் முன்னுவதற்கு முன்னாடி ஈ எறும்பு ஜீவராசிகளுக்கு கொடுக்கலாம் சொல்லுவாங்க. நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறேன் நினைக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன் வாசல்ல தெளிப்பான்னு எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏன் அப்படி மூஞ்சிலன்னு சொல்ல வந்தீங்க? கோபப்பட்ட சொல்லுவாங்க, பொம்பளைன்னு சொல்லுவாங்க. ஆமா அவ மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்து. மூதேவி பிடிச்சதுனாலயா? ஏன்னா மூதேவி பிடிச்சவள வெளியேறிடுமா. இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய நம்ம நாட்டு பேச்சா பேசுவோம். ஆனா உண்மையிலேயே நம்ம முன்னோர்கள் பழமொழிகள்லாம் ஒரு வார்த்தை கூட என்னைக்கு பழுதா போகாது, அதுக்காக சொல்ல வேண்டிய வார்த்தைகள். அப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு வந்துச்சு. அந்த நீங்க எட்டாத ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நாய்க்கு பேரு முத்துமாலை அப்படின்னு, அப்படிலாம் ஏன் சொல்றாங்க? நாய்க்கு பேரு நாட்டு பேச்ச சொல்லுவாங்கல்ல, ஆமா ஏன் அப்படி சொல்றாங்க? அதுக்கு ஒரு பெரிய கதையுமா இருக்குமா? பெரிய கதையெல்லாம் இருக்கா? பெரிய கதை, அதெல்லாம் சொல்ல விடிஞ்சு போயிடும். ஏன்னா துப்பு கட்ட நாய் உப்பு கட்ட முடிச்சு உருண்டை பிடிச்சு கடிச்சுட்டான். அது எப்படி அந்த கதையில போய் நிக்கும்? அந்த கதையில போய் நிக்குமா? ஏன்னா நீங்க சொன்னீங்களே வாழ மச்சை விட்டு தன் தாயாகப்பட்டவளை தகனம் பண்ணானே பட்டினத்தார். ஆமா பட்டினத்தார் துறவி ஆயிட்டான். 80 கோடி சொத்தையும் விட்டுவிட்டு, நவகோடி சொத்து, ஆமா சொத்து விட்டுவிட்டான். ஆனா என்ன தெரியுமா உங்களுக்கு, கடைசியில நம்ம சோழ நாட்டுல கும்பகோணம் இருக்கு இல்லையா, மயிலாடுதுறை போற வழியில இருக்கு திருவிடை மருதூர். அங்க மகாலிங்க சுவாமி பெரிய ஆலயம், பெரிய உலகத்துல பெரிய மதுரை கொண்டதும் அதாங்க. ஆனா அது வெளியே தெரியாது. அப்ப என்ன ஆச்சு, இவன் படக்கு போய் மேற்கு புறத்துறை உள்ள கோபுரத்துல உட்கார்ந்துக்கிட்டாரு. யாரு? பட்டினத்தார். சரி உட்கார்ந்து என்ன பண்றாரு, வரக்கூடியவங்களுக்கு எதா போட்டா அதுக்கு கேட்கணும் இல்ல, இவர் பக்தி கொடுத்தா வாங்கி சாப்பிடுறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு துறவிதான் சொல்லி எதா கொடுப்பாங்க. இவர் வாங்குவாரு, சாப்பிடுவாரு, இப்படி பக்கத்துல வச்சிருவார். இப்படி மாத்த நடந்து விட்டாரு. இவருக்கு பின்னால அந்த நாட்டை ஆட்சி செய்யவன் பத்திரகிரியார் அப்படின்னு ஒரு மன்னை. ஆமா இவருக்கு பின்னால தான். சரி இதுக்கு முன்னால ஆண்டவன் துறவியாகி போய் இன்னைக்கு மோட்சத்தை தேடிட்டாரு பட்டினத்தாரு. இவர் வழியை பின்பற்றி நாமும் போவோம் அப்படின்னு என்ன பண்ணேன், நானும் ஜாமியாரை பறி துறவியாரன்னு சொல்லி இந்த பத்திரகிரியாரே வந்துட்டாரு. எங்கே இருக்காரு விசாரிச்சு பார்த்தா திருவடை மருதூர் மகாலிங்க சுவாமியில் மேற்கு கோபுரத்தில் உட்காந்துருக்காரண்டு. இவன் என்ன பண்ணேன், படக்குன்னு துறவி மாதிரி உட்காந்து கிழக்கு கோபுரத்து வாசல உட்காந்துக்கிட்டேன். உட்காந்து சும்மா இருக்கணும்ல, துறவியாவே சிசியனா வந்து இருக்கணும்ல, துறை மாதிரி திருவோட வச்சிருந்தேன். பக்கத்துல கூடவே ஒரு நாய் ஒண்ணு, நல்லா இங்கேதான் விஷயம் இருக்கு. பக்கத்துல ஒரு நாய் ஒண்ணு. இந்த நாய் அங்கிட்டு நீங்க கையை காட்டாதீங்கன்னு பிரச்சனை இழுத்து விட்டுறாரு சாமி. அது சரி. மொத்தத்துல என்னாச்சு, இவர் என்ன பண்ணுவாரு, இந்த திருவோட்டில் போய் சாதம் வாங்கி இவர் தேடி வருவாங்க. ஆனா இவன் போய் சாப்பாடை வாங்குறது, தான் சாப்பிட்டு போடுறது, மிச்சத்தை இந்த நாய்க்கு கொட்டுறது. இப்படிமா இருக்க என்ன பங்கிட்டு போற? அப்படியா? சரி. அதனால அப்ப என்னாச்சு, இந்த பத்திரகிரியாராகப்பட்டவர் சாமி ஆகும் பொழுது கடைசியில் என்னாச்சு, இந்த பத்திரகிரியாராகப்பட்டவர் எல்லாரும் வரும்போது சொல்றாங்க, ஏப்பாவையும் பூரா குடும்பத்தை சாமியார் பே மாதிரி இல்ல, குடும்பத்தை மறைக்க ஐயா ஏதாவது கொடுங்க, என்கிட்ட ஒண்ணும் இல்லையா, அவன் குடும்பஸ்தரிக்கு அந்த கோபுரத்தை அவன்கிட்ட போய் வாங்கிக்கோங்க. எல்லா நாயும் கேட்கும்போது பத்திரிகையாட்ட கேட்கும் பொழுது அந்த கிழக்கு கோபுரத்தை ஒருத்தர் யாரும் குடும்ப சாமியார் ஒருத்தர் காட்ட அவன்கிட்ட போய் கேட்டோம்னு நம்மளை பார்த்து இருந்தாலும் குடும்பத்தையும் குடும்ப சாமியான்னு சொல்லிவிட்டாரு. அப்ப நம்ம இந்த திருவோடு நான் எல்லாம் இருக்கிறதுனால சொல்றாரு, திருவோடு உடையணும் இந்த நாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி படத்துல என்ன பண்ணாரு, திருவோட்டை வச்சு ஓங்கி ஒற்றே ஒரு போடு ஓடு. இதோட ஓடு என்னன்னு தெரிஞ்சுன்னா, அதுக்கு முன்னாடி சிடன் ரப்பம் நடந்துச்சு. இவர் இந்த வாங்கிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். யார் இவர் சாப்பிட்ட மிச்சப்பத்தை நாய்க்கு போடுவார். இந்த நாய்க்கு பசி தாங்கலை, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி அல்ற சோறு நமக்கு தானே, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இவன் கையை பார்க்க வாயை பார்க்க இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சுல. பசி தாங்க முடியல, சோறு காலியாக போகுது தட்டில் ஓட்டில் பார்த்துச்சுல. படக்குனது தாவி அவன் கையில் இருக்க சோறு அப்படி கொண்டு போன சோறு பறியும் சொல்லி பறிக்க போச்சுல. இவன் சோத்தை உள்ள வச்சுட்டு படக்குன்னு கையெடுக்க அவன் கழுத்துல இருந்த உத்திராட்ச கொட்டையை கடிச்சு பிடிச்சு. யாரு? இந்த பத்திரகிரியாடைய கழுத்துல உத்திராட்சம் இருந்துச்சுல, அதை போய் கவி பிடிச்சு.
அதுக்குத்தான் சொன்னார் பழமொழி, துப்பு கட்ட நாயி உப்பு கட்டம்னு வச்சு உருண்டை பிடிச்சி கடிச்சு வச்சு பிடிச்சாடா. கோபப்பட்டேன், அடித்தேன், நீ இந்த நாயை விடக்கூடாதா, நீ என் கையிலத்தில் கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா, இனி உனி விடலாமா, அந்த ஓடு நமக்கு தெரிஞ்சு ஓக்கி விட்டே அடி மண்டையில் அடித்து நாயையும் கொண்டு விட்டியான், ஓடும் அதோடு ஓடிப்போச்சு. அப்போ அந்த நாயாக இருந்தவன் தான் பிற்காலத்தில் யாராக வந்தான், பெரிய மாபெரும் மன்னனாக இந்த உலகத்திற்கெல்லாம் நல்வழி காட்டக்கூடிய சர்ப்பதமான ஒரு சோழ பேரரசனாக வந்து. அப்படிலாம் ஒருத்தருடைய பிறப்புகள் வந்து அடுத்த முறைக்கு நம்ம தள்ளிட்டு போகின்றதுக்காக அதோட தான் இந்த ஜோதி ஐக்கியமானால் பத்ரகிரியார். சரி, காலம் காத்துனா காலம் கடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக காற்றுற போது தூத்துக்கணும், கதவு இருக்கிற பொழுது சாத்துக்கணும், பருவம் இருக்கிற பொழுது வறண்டலத்துக்கு தேவை, இரண்டு வீட்டுக்கு ஒரு பருவமடைஞ்ச பெண்ணுக்கு பாதுகாப்பும் துணையும் எப்பொழுதும் வேண்டும். அதை யார் கொடுப்பா? தாய் தந்தையர் கொடுப்பார்கள். இப்பொழுது நான் எல்லாமே இருக்கிறாங்க, ஆனா இந்த இடத்துல உனக்கு தேவை, இந்த இடத்துல என்ன தேவை, என்ன தேவை, என்னதான் தேவை, எதுவுமே தேவையில்லை சுவாமி. என்ன வேணும் கண்டிப்பா, எதுக்கு வர வரன்னு இருந்தா அப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி தலை இருக்க வரையா இத கொஞ்சம் கொஞ்சம் என்ன போட்டு தேய்ச்சிங்கன்னா எவ்வளவு அழகா வேணும். காலையில தேய்ச்சிக்கிறோம், இப்ப தேய்ச்சா மூஞ்சில என்ன வடிஞ்ச மாதிரி. என்னதான் வேணும், என்னதான் வேணும், என்னதான் வேணும், வேணாமா, என்னதான் வேணும், அது இல்லையா நான் கேட்கிறேன். உலகத்துல எல்லாருக்கும் எல்லாம் பெற வேண்டும், இங்க இல்லாம இல்லன்னா எதுக்குமா? ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்று ஜகத்திலே அளித்தவர் பாரதியார் சொன்னார். அது மாதிரி இந்த இடத்துல ஒரு பெண்ணாகப்பட்ட நிறைந்த வாழ்க்கைனா ஒரு பெண் எப்பொழுது முழு பெண்ணாகிறா? தாய்மை அடையும் பொழுது. தாய்மைனா என்ன அர்த்தம்? குழந்தை பெத்தாதாங்க முழு பெண், அது வரைக்கும் அவ முழு பெண் கிடையாது. அப்ப நீ இப்ப வந்து ஒரு அறவுரை யார் சொன்னா? அறகுறையா? ஏ அறகுறை இவ்வளவு நேரம் பேசிட்டு போய் அறகுறை சொன்னா ஏத்துக்க முடியுமா? அப்பா முழுசா அறகுறையாப்பா? யாப்பா அப்படி சொல்ற? அந்த அவங்க அண்ணன் தம்பி சொல்லிட்டாங்க, அது எங்க அப்பா. அறகுறைனா அந்த அறகுறையிலமா? சரி, அறகுறைனா ஒருத்தவங்க குறை சொல்றது அந்த அறகுறையாக இல்லை. ஏன்னா அரைக்குள்ள குறைய வச்சது உண்டு, குறைக்குள்ள அறைய வச்சவனா இருக்கேன் நாட்டில், அதெல்லாம் பெரிய கதைகள். இப்ப இருக்கட்டும், ஏன் சொல்றீங்கன்னா ஒரு பெண் முழு பெண்ணாகிறனா குழந்தை பத்திருக்கணும். நீ பிள்ளை பத்துட்டியா? புரிஞ்சு இருக்கானா? அதனால நீ அறகுறையா இருக்கணும். அப்ப முழுசாக்கணும்ல, அறைய நிறைவாக்கணும்ல. அதனாலதான் உனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கேன். ஓஹோ, இளமை காலத்துல ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை, முதுமை காலத்துல ஒரு ஆணுக்கு பெண் துணையும் கண்டிப்பாக இருக்க வேண்டுமா? ஒரு தாரத்துக்குள்ள தாயை பார்க்கலாம், தாய்க்குள்ள தாரத்தை பார்க்க முடியாதுங்க. தாய்க்கு பின்னால தாரம், தாரம் என்பவள் தாய் என்பதை பூர்த்தி செய்து விடுவாள். பொண்டாட்டி நம்ம முடியாத காலத்துல நம்மள அவதான் சொல்லுவாங்க, தாய் மாதிரி காப்பாத்துவா, தோளின் தாங்குவான்னு சொல்வார்கள். தாய் மாதிரி நம்மளை காப்பாத்துவா. அப்ப ஒரு தாரத்துக்குள்ள தாய் போல நம்ம பாத்துடலாமே. ஆனா தாய்க்குள்ள நம்ம பார்க்க முடியாது. பார்க்கிறது கடமை, தாயோட கடமை, பாச கடமை மட்டும். அதனால இந்த இடத்துல நீ ஒருத்தருக்கு தாரமாகி நீயும் தாயாகணுமா இல்லையா? ரொம்ப சந்தோஷம், வார்த்தையில நல்லா தான் இருக்கு. உனக்கு பார்த்த மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளையா? பிள்ளையாரு. பிள்ளையாரா? மாப்பிள்ளையா இருக்காரு, பிள்ளையா இருக்காருல்ல, அவர் தம்பி முருகன் இருக்கார்ல, அவன் மாதிரி. அவன் மாதிரியா? அவன் மாதிரி. மாப்பிள்ளை பேர் என்ன? எப்படி மாப்பிள்ளை முத படிச்சவரா? நான் சொல்லி வசதி வாய்ப்பு நிறைய இருக்கு, சொந்த வீடு வச்சுக்கணும், 5 வீடு, அரசாங்க உத்தியோகம் வேலை பார்க்கணும். என்னை திருமணம் செய்து கொண்டால் என் பேச்ச தவிர எகுத்து பேசக்கூடாது. முதல்ல இல்ல பேச மாட்டாங்க, முதல்ல தான் பேசுவாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ண எகிட்டு பேசுறது அப்படியே. இந்த மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க. பேசணும்னு நினைப்பேன், அப்புறம் பேச வராது. அத சொல்லுங்க. அப்புறம் ஏன் பேச்சத அவன் கேக்குறான், அவன் பேச்சத நான் புருஷன போல உண்ட முடிஞ்சி சொல்லி முடிஞ்சி கேட்டுக்கு போற அவ்வளவுதான். பேசணும்ன்றலாம் அப்புறம் அதோட நாங்க மாத்திடுவோம், ஒரு பிரச்சனை இல்ல. இருக்கட்டும். நம்ம மாப்பிள்ளை பேர் என்ன, ஊர் என்ன, அம்மா அப்பா யாரு? கண்ணன், கடம்பன், கார்த்திகேயன், குமரன், குகன், குருபரன், ஜன்மகன், ஜடாச்சரன், செந்தில் வடிவேலு, சேவர குடிகள். அவன் ஊரு குன்றி இருக்கமல்ல, குமரன் இருக்கமாட்டா இல்ல. அடுத்தவ புருஷன் யாரு? அவனே அடுத்த புருஷனா? ஆமா, தெய்வானிக்கு புருஷன் இல்லவா? மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை எத்தனை பொண்டாட்டி கட்டினா ஆம்பளைக்கு பேர் மாப்பிள்ளையா? இருக்கட்டும், இங்க இருங்க, அதாங்க உண்மை. என்ன உண்மை பாருங்க. இப்ப நல்லா ஒரு குடும்பத்தோட இருப்பாரு, திடீர்னு பொண்டாட்டி முடியாம செத்து போயிருவா. செத்து போனாச்சு, 2 பிள்ளைய காப்பாத்தணுமே. ஊர் உலகப்பா கருப்புசாமி பிள்ளை இளவயசா இருக்கப்பா, இன்னும் 4 பிள்ளைகளை காப்பாத்தணும், கல்யாணத்தை பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்லப்பா, பிரச்சனை சொந்த பத்திர பார்த்து ஒரு பிள்ளைய கல்வி பண்ணு கட்டி வைப்பேன். அப்படி கல்யாணம் பண்ணும்போது ஆத்தா வாசல்ல காளியம்மா வாசல்ல பொண்ணு தயாரா இருக்கும், ஏப்பா மாப்பிள்ளைய கூப்பிடுங்கப்பா. அது சரி. அடுத்த புருஷனை செத்து போன புருஷனை கூப்பிடணும் சொல்ல போறேன். ஆம்பளைக்கு பட்டம் எப்பொழுது அப்படிதான் 10 கல்யாணம் பண்ணாலும் மாப்பிள்ளை என்ற பட்டம் மாறாதுங்க. அதனால அதுக்காக போயிலாம் நான் 2ஆம் தர்மம் முருகன் கட்டிட்டு போக முடியாது. இவன் பேரெல்லாம் ஓன் தலையெழுத்ததானே, என் தலையெழுத்த நீங்க சொல்றீங்க, ஓன் தலையெழுத்தவே சம்மதம் நான் கொடுக்கணும். அப்படியே கட்டிக்க மாட்டேன். அவனை விட்ட வேற ஒரு பாதி இல்லமே, தினியிலும் சொந்த வேறொரு பாதி இல்லமே, தினியிலும் சொந்த ஆறுமுக நிச்சயத்த நானே பாய பிரமானந்தம் சொல்லும் வார்த்தை கேள போயான தவ வேட்ட புனைந்து வந்தவரே, பொய்யான தவ வேட்ட புனைந்து வந்தவரே, பூமியில் கோல் சகல் பகல் மேலாடதிலே கைவரிசை ஒரே வார்த்தை முடியுமா முடியாதா? முடியும் தானே, முடியாதுன்னு ஒரு சம்மதம் கொடுக்கணும். அப்படித்தானே முருகனை கட்டிக்கிறதுக்கு ஒரே வார்த்தை. ஆமா, சம்மதம் தானே கொடுக்கணும். குட்டி கட்டு பதுங்கள் கோவத்தில் குட்டி கொடு பதுங்கள் கோவத்தில் திருமுறை. யாரை பார்த்து கேட்கிறேன்? உங்களை பார்த்து
சொல்றது ஒவ்வொருத்தரும் கேட்கலாமா? ஆமா கேட்பேன். அறிவில்லாத கருவி குட்டி, அன்பில்லாத கண்டு குட்டி, கல்வி குட்டி, செல்வத்தை குட்டி, வீரத்து குட்டி, பொன்னை குட்டி, பொன்னை கட்டி, சிஞ்சாவை குட்டி. என்ன சிஞ்சா குட்டி இதெல்லாம் பாடுவியா? தாளல என்ன பாட்டு செய்றாதுங்க. இப்படிப்பட்ட சகல விதமான சம்பத்துகளையும் ஆயகளையும் அத்தனை 64 குட்டி கந்தனுக்கு மனமெடுத்து காட்டுகிறேன். அப்படி இல்லை என்றால் பார்க்கலாம். என் சம்மதம் இல்லாம நாரத பகரிசில வருகிறேன். பார்க்கலாம். அதையும் பார்க்கலாம். பைத்தியம் பைத்தியம் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க உள்ள வைத்தியநாதர் இருக்காரு. போய் நீங்க வைத்தியம் பார்த்துக்கங்க. உனக்கு நல்லா பாப்பேன் வைத்தியம். அது நான் பார்த்துக்கிறேன். நீங்க போகும் ஐயா. குன்ன குத்தேன். அத குன்ன காவடிக்கு அண்ணா காவடி எடுத்த மாதிரி போங்க. முருகா இந்த வாசகத்தை கேட்க எவ்வளவு நேரம் போராட வேண்டும். முருகா வேளா வாங்க வாங்க. அந்த இல்லப்பா இந்த வாசகம் இந்த செய்தி இந்த ஒரு தகவல் இந்த முருகன் வரணும். ஆமா அப்படிதான் முருகன் வரணும்னு சொன்னா 2 பேர் கிளம்புங்க. முருகா நீங்க என்ன பாவம் பண்ணுனேன்னே தெரியலை. உங்களை பார்த்த உடனே பக்த கோடிகள்லாம் ஒரே ஒரு வணக்கத்தை வைத்து விட்டு கிளம்பி விடுகிறார்கள். சாமியை கும்பிட்டாச்சு சூடத்தை படுத்து கிளம்ப வேண்டியதானே. அப்படியே எங்களுக்குன்னு சொன்னா நாங்களும் கிளம்புவோம்ல. முருகா ஓடோடி வாருங்கள். பக்த கோடிகள்லாம் கிளம்புவதற்கு முன்னாடி உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாவது காட்டுங்கள். நானும் உங்களை பார்த்துக் கொள்கிறேன். முருகா வேலவா முருகா முருகா ஓடோடி ஓடியா முருகனை பார்த்துருங்க. பார்த்து சில பேர் தூங்கிருங்க.